இப்போ பைத்தானோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பைத்தான் வந்து ஒரு டைனமிக்கலி டைப்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்லையா? இன்னைக்கு அதிலேயே என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இன்டிஜர், ஃப்ளோட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான்ல ஃபர்ஸ்ட் மொத்தமா 14 டேட்டா டைப்ஸ் இருக்கு பைத்தான்ல. சரியா? இந்த 14 டேட்டா டைப்ல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ஸ்ட்ரிங்னா வந்து சரம்னு அர்த்தம். சரம்னா சரவெடி, நிறைய எழுத்தெல்லாம் சேர்ந்து இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னேன்னா, இதை எப்படி பைத்தான்ல எழுதுவாங்க அப்படின்னா, எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயும், அதாவது எல்லாம்னு நான் சொல்றது மெஜாரிட்டி. நீங்க உள்ள வர்றவங்க கொஞ்சம் மியூட்ல இருந்துக்கிட்டீங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு அப்படி எதுவும் சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கண்டிப்பா கேளுங்க. சரியா? நான் எல்லாரையும் மியூட் பண்ணி வைக்கிறேன். நீங்க கண்டிப்பா சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க. சரியா? சரி. அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வார்த்தைக்கு தான் எஸ்டிஆர் அப்படின்னு பைத்தான்ல பேரு. அதோடைய சுருக்கம் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ எஸ்டிஆர் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரிங் வந்து பைத்தான்ல எப்படி எழுதுவாங்க? டபுள் கோட்ஸ்லயும் எழுதலாம், அல்லது சிங்கிள் கோட்ஸ்லயும் எழுதலாம். இது ரெண்டையும் சேர்ந்து எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம எப்படிலாம் எழுதலாம்? இப்போ நம்ம எழுதி பார்ப்போமே. இப்போ பைத்தான்ல அப்போ நான் முதல்ல என்னோட பைத்தான் ஃபோல்டருக்கு போய்க்கவா? இப்போ நான் என்னோட பைத்தான் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணோமா? லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் அன்னைக்கு கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதுல போயிட்டேன். அந்த லொகேஷனுக்கு போறேன். நான் அந்த லொகேஷனுக்கு போறேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு போறேன். நீங்களும் கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கோங்க. சிடி உங்களோட ஃபோல்டர் எந்த லொகேஷனோ அந்த லொகேஷனுக்கு போய் பேஸ்ட் குடுத்துக்கோங்க. அந்த லொகேஷனுக்கு நான் போயிட்டேன். இப்போ அந்த லொகேஷன்ல தான் என்னோட ஃபைல சேவ் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். நோட்பேட் ஆன்லைன் இதுல யாரும் பஸ்ல வரும்போதே பார்த்துட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? சரியா? நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மியூட் பண்றேன். உங்களுக்கு அப்படி கேள்விகள் இருந்தா கண்டிப்பா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியாது. இப்ப என் பின்னாடி என்ன சத்தம் வருதுங்கிறது எனக்குமே தெரியாது. அதனால தான் சொல்றேன். சரியா? எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி. இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் என்னோட ஃபைல நான் சேவ் பண்ண போறேன். இப்ப எதுவுமே டைப் பண்ணல. இத அப்படியே சேவ் பண்ண போறேன். எப்படி சேவ் பண்ண போறேன்னா, என்னோட டாக்குமெண்ட்ஸ்ல லேண்ட்ஸ்கேப் பைத்தான் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நான் கத்துக்க போற எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிங் லேர்னிங்ஸ் டாட் பை அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ string learnings dot py. கொஞ்சம் மியூட் பண்ணிருங்களேன் உள்ள வர்றவங்க. ஹரிகரன் சுந்தரம், உங்க இதுல இருந்து தான் கொஞ்சம் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணிருக்கேன். சரியா? கொஞ்சம் உதவி பண்ணுங்க அதுக்கு மட்டும். நன்றி. சரி. இப்போ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல எப்படி கொடுக்கிறது? நம்ம எல்லாருமே நம்ம நேம் தான் டைப் பண்ண போறோம். அப்போ இதுதான் அன்னைக்கு பண்ணோம். இப்போ நேம் ஈக்குவல்ஸ் டு இதெல்லாம் அன்னைக்கு பண்ணது தான் நான் ரீகேப் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் உங்க பேரை கொடுத்தீங்க. இப்படியும் கொடுக்கலாம். உங்ககிட்ட அன்னைக்கு தானே சொன்னேன், நேம் 1ன்னு கொடுத்து நீங்க இப்படியும் கொடுக்கலாம். அல்லது நேம் 2 அப்படின்னு கொடுத்து நீங்க டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம். அப்படிங்கிறது தானே சொன்னோம். இப்படி டைப் பண்ணிக்கிறீங்களா? இப்படி டைப் பண்ணி நேம் 1, நேம் 2 இது ரெண்டையுமே கொடுங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு நான் இது ரெண்டையும் உங்களுக்கு சாட்லயே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? சாட்லயே நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸ்கிரீன் இஸ் நாட் விசிபிள். அப்படியா? ஸ்கிரீன் தெரியலையா? யாருக்கா ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. ஓகே. Thank you. Screen okay. Now visible. Okay. Maybe ஏதாவது டிலே இருக்கலாம். சரிங்க. இப்படி பிரிண்ட் பண்ணியாச்சு. நேம் 1, நேம் 2 இப்படி டபுள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லயும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராமை நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ரன் பண்ண போறேன். இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிடுறீங்களா? நான் 1 மினிட் வெயிட் பண்றேன். பைத்தான் 3 என்னோட ஃபைல் நேம் ஸ்ட்ரிங் நான் சும்மா எஸ்டிஆர்னு டைப் பண்ணிட்டு டேபை ப்ரெஸ் பண்ணாலே அந்த நேம் வந்துடும். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் அடிக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு இப்போ என்னோட பேர் முத்துராமலிங்கம்னு வந்துருச்சு. இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் வந்துருச்சா? இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இது அன்னைக்கு நம்ம படிச்சது தான், புதுசு கிடையாது. யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா?
இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்றீங்களா? டன். கணேஷ் பாண்டியன் எஸ். ஓகே. அவ்வளோதான். இன்னும் யாராவது 2 பேர் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். மோனிஷ்குமார் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பழசு தான். நம்ம பண்ணதெல்லாம். நான் சேட்லயே உங்களுக்கு இந்த கோடெல்லாம் அப்பப்போ அனுப்பிச்சு வைக்கிறேன். இன்கேஸ் நீங்க யாரும் டைப் பண்ண கஷ்டமா இருக்கு. ஸ்பீடா எனக்கு டைப் பண்ண வரல அப்படின்னு நினைச்சா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதே ஆளுக்கு இப்போ நம்ம நம்ம வீட்டு அட்ரஸே நம்ம டைப் பண்ண போறோம். ஒண்ணுமே கிடையாது. அட்ரஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து இப்போ நான் சும்மா முத்துராமலிங்கம் அட்ரஸ்னா அடுத்தடுத்த லைன்ல அடிப்போம். இப்படி அடிக்க போறேன். சென்னை அப்படின்னு கொடுக்க போறேன். இதை பிரிண்ட் பண்ண போறேன். இதை பிரிண்ட் பண்ணா என்ன பிரச்சனை வரப்போகுது? இல்ல பிரச்சனை வருமா? அப்படிங்கிறத பார்க்க போறேன். ஆனா பிரச்சனை வர்றது மாதிரி தெரியுது. ஏன் வர்றது மாதிரி தெரியுதுன்னா, புரோகிராமிங் வச்சு சொல்லல. சும்மா கலர் வச்சு சொல்றேன். மேலலாம் வந்து ஒரு மாரி பிளாக் கலர்ல இல்லாம இருக்கு. கீழலாம் அங்க பிளாக்கா இருக்கு பாருங்களேன். இந்த சென்னைங்கிறது பிளாக் கலர்ல இருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு கெஸ் பண்றேன். இப்போ போறேன் புரோகிராமிங் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டேன். என்னோட ப்ரோகிராம நான் திரும்பவும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்ல. அதுல போயிட்டு அப் ஆரோ தான் பிரஸ் பண்றேன். பாருங்க நான் டைப் பண்ணல. பைதான் 3 string learnings.py சின்டாக்ஸ் எரர். EOL while scanning string literal. இந்த எரர் உங்க எல்லாருக்கும் வருதா? நம்மளோட வேலை எரர் என்னென்ன வருதுன்னு கத்துக்கிடுறது தான். இந்த எரர் எல்லாம் கத்துக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சதுங்க. இந்த எரர் எல்லாருக்கும் வந்துருச்சா? அடுத்த லைன்ல சென்னைங்கிறத அதே லைன்ல நான் கொடுக்கல. அடுத்த லைன்ல கொடுத்திருந்தேன். அடுத்த லைன்ல கொடுத்ததுனால எனக்கு இப்படி சின்டாக்ஸ் எரர் EOL while scanning string literal அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கும் இப்படி வந்திருக்கா? அப்படி வந்திருக்குன்னா அதுதான் இப்போதைய டிஸ்கஷன். டன் ராஜேஷ் டி. ஓகே. இந்த எரர் மெசேஜ் உங்களுக்கும் வந்திருக்கா பாருங்க. இந்த எரர் மெசேஜ் வந்துருச்சா? சேம் எரர். இளங்கோவன் எஸ். கணேஷ் பாண்டியன் எஸ். துளசி பிரபா எஸ். ஓகே ஃபைன். அப்போ இந்த எரர் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த பாயிண்ட் போலாமா? யாராவது வெயிட் பண்ணணும்னா தயவு செய்து நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா? வெயிட் பண்றதுக்கு. சரி. அப்ப அடுத்தது போலாமா? அப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? என்ன சொல்றாங்க? EOL கேபிட்டல் EOL. EOLனா என்ன தெரியுமா அர்த்தம்? எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு அர்த்தம். DOB டேட் ஆஃப் பர்த்னு சொல்றோம்ல, அது மாதிரி EOL எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு அர்த்தம். எதுவும் சந்தேகம் இருக்கா இருக்கும்? அப்போ EOL அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? என்ன பைத்தான் சொல்லுது? இல்ல என்னால அடுத்த லைன்லாம் போய் வாசிக்க முடியாது இப்படி. ஒரே லைன்ல கொடுத்தா வாசிக்கிறேன். அடுத்த லைன்லாம் கொடுத்தா அப்படி வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இதை எப்படி ஈஸியா ஃபிக்ஸ் பண்றது தெரியுமா? ஒண்ணு அடுத்த லைன் போறதுக்கு இங்க பாருங்களேன். ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் இப்படி கொடுக்கலாம். கலரே மாறிடுச்சா? இப்போ நான் திரும்பவும் காமிக்கிறேன். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்கும் போது இந்த பைத்தான் கோட்ல வந்து இந்த சென்னைங்கிறது என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ். அங்கே மேலேயும் ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ், கீழேயும் 3 தடவை சிங்கிள் கோட்ஸை ப்ரெஸ் பண்ணால் போதும். சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இதே ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். நான் கொடுத்த மாதிரியே அவுட்புட் வந்துருச்சா? முத்துராமலிங்கம்னு வந்துருச்சு. அடுத்து சென்னை. ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு? ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்குன்னா நீங்கள் சென்னைக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதா அது நினைச்சிருச்சு. அடுத்த லைன்ல ஸ்பேஸ் கொடுத்து நீங்க சென்னை டைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த லைன்ல இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு இப்படி அவுட்புட் வந்துருச்சா? உங்களுக்கு இப்படி அவுட்புட் வந்துருச்சா? இந்த அவுட்புட் வந்தவங்க எல்லாம் சொல்லுங்களேன். அடுத்தது போலாம். நம்ம அடுத்தது போலாமா? இந்த அவுட்புட் வந்துருச்சா? இந்த ப்ரோக்ராம்க்கு இந்த அவுட்புட் வந்துருச்சா? எஸ். ப்ளீஸ் ரிப்பீட் ஒன்ஸ். எதுங்க ரிப்பீட் சொல்லணும்? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த இடத்துல அவுட்புட் வந்துருச்சான்னு பார்க்க சொல்றேன். அவ்வளோதான். வேற எதுவும் புதுசா எதுவுமே சொல்லியே. அப்படி எதுவும் டவுட் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க நீங்க. கோ ஹெட். ஓகே. இன்னும் 2 பேர் யாராவது ஆன்சர் சொல்லுங்க. இதை பாருங்க, இந்த இடத்துல ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்ததுனால அடுத்த லைன்ல கொடுத்தா எரர் காமிக்கல. நீங்க ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கலன்னா எரர் காமிக்கும்.
அப்போ இந்த ட்ரிபிள் கோட்ஸை ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, ட்ரிபிள் டபுள் கோட்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் எது கொடுக்குறீங்களோ அதுவே கொடுக்கணும். ட்ரிபிள் கோட்ஸ் டபுள்ஸில் டபுள் கோட்ஸாக கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸாக கொடுக்கணும், சிங்கிள் கோட்ஸாக கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. இதே மாதிரி உங்கள் நேம் கொடுத்து பார்த்துட்டீங்களா? அவுட்புட் வந்துருச்சா? ஜானவி ராஜ், உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டீங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்லாமல் போயிட்டுருக்கேன். பண்ணிட்டீங்களா? டன். ஓகே, அடுத்தது போகலாமா? அப்போ இப்படி கொடுக்கலாம். அப்போ ட்ரிபிள் கோட்ஸ் இல்லை டபுள், அதாவது ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் அல்லது ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் பைத்தானில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை நான் சிங்கிள் கோட்ஸ்லேயே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேற ஒரு அப்ரோச் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம எஸ்கேப் கேரக்டர்னு அதை படிக்கலாம். /n அப்படின்னு கொடுத்து சென்னைன்னு கொடுக்குது. இப்படி டபுள் கோட்ஸ்குள்ளேயே, சிங்கிள் டபுள் கோட்ஸ்குள்ளேயே இப்படி /n கொடுத்து கொடுக்குறது. இப்படி கொடுத்து பாருங்க, இதில் அவுட்புட் எப்படி வருது பாருங்க. /n கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது பாருங்க. அடுத்தடுத்த லைனில் கரெக்டாக அவுட்புட் வந்துருச்சா? /n கொடுத்த அவுட்புட்டை காமிக்கிறேன். இப்படி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு, உங்களுக்கும் இப்படி அவுட்புட் வந்துருச்சா? /n கொடுத்தோம். இதுக்கு எஸ்கேப் கேரக்டர்னு பேர். இப்படி /n கொடுக்கறதுக்கு எஸ்கேப் கேரக்டர்ஸ்னு பேர். எஸ்கேப் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு, அதுல இது ஒண்ணு. இந்த என்னன்னா என்னங்க, எப்படிங்க /n கொடுத்தா அடுத்த லைன் போகுது அப்படின்னா, என்னன்னா நியூ லைன், /nன்னா அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு பைத்தான சொல்றதா அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் பாருங்க. இப்போ /n கொடுத்துட்டோம். /n கொடுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன், அந்த ஃபைலோட லொகேஷன் நான் சொல்ல போறேன். சரியா? அப்போ நான் என்னோட ஃபைல் லொகேஷன் எங்க, என்னோட சிஸ்டம்ல ஃபைல் லொகேஷன் நான் சும்மா ஃபைல் LOC அப்படின்னு வச்சுக்கிறேன். என்னோட சிஸ்டம்ல ஃபைல் லொகேஷன் சொல்லணும்னா, இப்போ நான் பிரிண்ட் பண்றேனே இப்படி, இப்போ பிரிண்ட் சிஸ்டம்ல சி டிரைவ்ல நான் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த நியூ ஃபோல்டர்ல நான் first.py ஒரு ஃபைல் வச்சிருக்கேன், இல்லை ஏதோ ஒரு ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். first.mp3 ஒரு சாங் வச்சிருக்கேன். இப்போ நான் ட்விஸ்ட். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இது பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டா? இப்படி அவுட்புட் வரணும், இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். நம்ம இப்படிதான் அவுட்புட் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த /n பைத்தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகி புரிஞ்சுக்கிட்டு இப்போ எப்படி அவுட்புட் வரும் பாருங்களேன். இந்த /n புரிஞ்சுக்கிட்டு பைத்தானோட அவுட்புட் பாருங்களேன். சேவ் பண்ணல, சேவ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, இந்த அவுட்புட் புரியுதா? இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்கு பாருங்க. சி டிரைவ், இந்த அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த அவுட்புட்டை காப்பி பண்ணி உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். நம்ம கொடுத்ததுக்கு அவுட்புட் இப்படி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? சி டிரைவ் முதல்ல வந்திருக்கு, அப்புறமா /n பார்க்குது. /nன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அடுத்த லைன் போயிடணும். அப்போ அடுத்த லைன் போயிடுச்சு. அடுத்த லைன் போய் அதுக்கு அடுத்து இருக்கிற இப்போ /n இங்கே கொடுத்தோடனே /n அடுத்த லைன் போயிடுச்சுல, அது மாதிரி /nக்கு அடுத்த லைன் போயிடுச்சு. அடுத்த லைன் போனதுக்கப்புறம் இந்த EW ஃபோல்டர்லேருந்து டைப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் /f பார்க்குது. /fனா நம்ம அடுத்த லைன் போய் கொஞ்சம் ஸ்பேஸும் விட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு போயிட்டு அந்த F விட்டுட்டு first.mp3 டைப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இப்போ இப்படி தப்பா அவுட்புட், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இதான் பார்க்கலாம். சரியா? கொஞ்சம் நீங்க மற்றவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் ஏதாவது இருக்காம மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சரியா? அப்போ நம்ம இதை எப்படி கொடுக்கறது? அப்போ இதை எப்படி கொடுக்கலாம் தெரியுமா? பைத்தான்ல வந்து ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று உண்டு. ரா ஸ்ட்ரிங்னா அப்படியே நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ராவாவே கொடுத்துரும். ரா ஸ்ட்ரிங். அப்போ ரா ஸ்ட்ரிங் எப்படிங்க கொடுக்கறது? ஒண்ணுமே கிடையாது, முன்னாடி ஒரு ஆர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த அவுட்புட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அவுட்புட் நான் உங்களுக்கு சேட்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க அவுட்புட் எப்படி வருதுன்னு. ரா ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் எப்படி வருது? ரா ஸ்ட்ரிங்னு எப்படி பைத்தானுக்கு சொல்றது? ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ்லயோ சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுத்தா ஸ்ட்ரிங்கா, அதுக்கு முன்னாடி ஆர் சேர்த்துக்கோங்க. அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஒரு டவுட், பட் /f கொடுக்குறீங்க இல்லையா, அங்க வந்து எப்படி வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் டிட்டர்மைன் பண்ணுது? அது /fனா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும்னு எப்படி டிட்டர்மைன் பண்ணுது பைத்தான்? நல்ல டவுட். எஸ்கேப் கேரக்டர்ஸ்னு நம்ம படிப்போம் இதுல, /n /t /f இதெல்லாம். அதை படிக்கும்போது இதை டீட்டெயிலாக படிப்போம். நம்ம அடுத்த லைன் போயிட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் தள்ளணும், /fக்கான அடையாளம் எவ்வளோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி
ப்ரீ டிட்டர்மைண்டா எஸ்கேப் கேரக்டர்ஸ்ங்கிற டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு /f ஒர்க் ஆகும். நம்ம எப்படியும் பின்னாடி பார்ப்போம் எஸ்கேப் கேரக்டர்ஸ். அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? நல்ல டவுட். சரியா? அப்போ இந்த ரா ஸ்ட்ரிங் எப்படிங்கிறது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சார் ஹலோ. சொல்லுங்க சார் ரா ஸ்ட்ரிங் மட்டும் கொஞ்சம் புரியல, அது இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? சொல்றேனே. ராஸ்ட் இப்போ நீங்க இந்த இடத்துல ஆர் கொடுக்கலன்னு வைங்களேன். ஆர் கொடுக்கலன்னா இதை நெக்ஸ்ட் லைனுக்கு போறதுக்கான ஒரு கேரக்டர், இது நெக்ஸ்ட் லைன் போய் இவ்வளவு ஸ்பேஸ் விடுறதுக்கான கேரக்டர் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்குதா? அதால இங்க இது நியூ ஃபோல்டர், அதாவது யூசர் தனக்கு தேவைங்கிறதுனால /n கொடுத்துருக்காரு. இந்த /n அடுத்த லைன் போறதுக்கான /n இல்ல அப்படின்னு பைத்தானுக்கு சொல்லணும். நான் இந்த டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்துருந்தாலும் நீ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும்னு தான் பைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீ அதை விட்டுட்டு உள்ள போய் /n இருக்கா /t இருக்கான்னு பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த கண்டென்ட்டை ஆஸ் இட் இஸ் ராவாவே பிரிண்ட் பண்ணிரு. அது எப்படி இருக்குதோ அப்படியே கொடுத்துரு அப்படின்னா அதுதான் ரான்னு அர்த்தம். ரான்னா அப்படியே கொடுத்துறது. அப்போ அதை அப்படியே கொடுத்துறதுக்கு என்ன பண்றது? ராஸ்ட்ங்கிறதுக்கு ஆர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு, ஒரு 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 ஐடென்டிட்டி பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்குறீங்களோ அதை பைத்தான் அப்படியே புரிஞ்சுக்கும். இது ஒரு ரா ஸ்ட்ரிங் அப்படின்னு புரிஞ்சுக்கும். புரியுதா? அடுத்த பாயிண்ட் போலாமா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நான் அடுத்தது போறேன். சரியா? நான் இப்போ அடுத்தது போறேன். வேற யாரும் ஸ்டாப் பண்ணணும்னா நீங்களே ஸ்டாப் பண்ணுங்க. சரி, அப்போ அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? இதுலயே இப்போ நான் எதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அதெல்லாம் சும்மா கமெண்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். நீங்க பின்னாடி இந்த ப்ரோக்ராம் மொத்தமா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த அவுட்புட் நம்ம புரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இந்த ஹேஷ் கமெண்ட், இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், பைத்தான் ரீட் பண்ணாதுங்கிறது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? இதுல போயிட்டு பாருங்களேன் என்ன பண்ண போறேன்னு. இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அந்த சென்டென்ஸ் என்னன்னா ஐ எம் ஃபைன். இதான் நான் கொடுக்குற சென்டென்ஸ். இப்போ ஐ எம் ஃபைன் நான் கொடுக்குற சென்டென்ஸ்ல என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு புரியுதா? பைத்தான் ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ஸ்ல எடுக்கும். ஆனா ஐ எம் ஃபைன் கொடுத்ததுல நம்ம இங்க அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்து வச்சிருக்கோம். இந்த அப்பாஸ்ட்ரஃபியை பைத்தான் தப்பா புரிஞ்சு அதோட நிறுத்திடுச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பிளாக்ல கொடுத்துருக்கு. இப்போ நான் போய் பிரிண்ட் கொடுத்தேன்னா எண்ட் ஆஃப் லைன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எனக்கு காமிக்கும். இப்போ அவுட்புட் பார்ப்போமே. இப்போ இதோட அவுட்புட் பாருங்களேன். சின்டாக்ஸ் எரர், இன்வேலிட் சின்டாக்ஸ். என்ன பண்றது? அதுவே சொல்லுது பாருங்க. லைன் நம்பர் 14ல எரர் வரும்போது தயவு செய்து எப்பவுமே எரரை வாசிங்க. பிளாங்கா தயவு செய்து ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது எரர் என்ன அப்படின்னு வாசிக்கணும். கண்டிப்பா பிளாங்கா எரர் அப்படின்னு பயந்துறவோ இல்ல எரர்னு இன்னொருத்தட்ட சொல்லவோ கண்டிப்பா கூட. அப்போ என்ன எரர்? நீங்க stringlearnings.pyன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கீங்க. ஆமா, அதுல லைன் நம்பர் 14க்கு போங்க. போயாச்சு. லைன் நம்பர் 14ல சென்டென்ஸ்னு ஒன்று வச்சிருக்கீங்க. ஆமா, இங்க சென்டென்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம். அங்க ஐ எம் ஃபைன்னு கொடுத்துருக்கீங்க. அதுல இந்த கோட்ஸ் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வர்ற எம்ல இருந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த சின்டாக்ஸ் கரெக்ட் மாதிரி எனக்கு புரியல. இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல இருந்து தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது வரைக்கும் பைத்தான் சொல்லிருச்சு. அவ்வளவுதான், நம்ம வேலை மெஜாரிட்டி முடிஞ்சுது. அப்போ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு நம்ம யோசிச்சா போதும். இதுக்குதான் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ற வழி இந்த இடத்துல ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கறது. நீங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்க. அப்படி ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அதை ரா ஸ்ட்ரிங்கா அப்படியே எடுத்தோம். இந்த ஆர் கொடுத்தோம்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, அதுக்கு பதிலா இப்படி கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஐ எம் ஃபைன் அப்படியே வந்துருச்சா? அப்போ இந்த ட்ரிபிள் கோட்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறது புரியுதா? நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அப்படியே ரா ஸ்ட்ரிங்கா எடுக்கணும். அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீங்க கோட்ஸ்ல கொடுக்குறீங்கன்னா ஆர் கொடுங்க. இல்ல நான் அதை ஒரு ஐடென்டிஃபையர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸோ இல்ல ட்ரிபிள் டபுள் கோட்ஸோ கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எதையுமே டச் பண்ணாது. உள்ள இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இது புரியுதா? இதை ட்ரை பண்ணிடுறீங்களா? இஸ் ரா ஸ்ட்ரிங் அண்ட் ட்ரிபிள் கோட் எக்ஸிகியூஷன் ஆர் சேம்? கணேஷ் பாண்டியன். ஆமாங்க, நல்ல பாயிண்ட். ரெண்டும் சேம். அந்த ரா ஸ்ட்ரிங்கிறத பிரிண்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஆர் கொடுப்பாங்க. நீங்க மற்ற இடத்துல ஆர் கொடுக்க முடியாதுல்ல, அதனால மற்ற இடத்துல சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ கொடுப்போம்.
நீங்க இதுலயே ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் கொடுக்கறனாலும் கொடுத்து பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திருக்கிறது புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அடுத்தது நீங்க போலாமா? நீங்க ரா ஸ்ட்ரிங்கும் இந்த ட்ரிபிள் கோட்ஸும் சேம்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே, பட் அப்ப இப்ப நான் ஐ எம் ஃபைன்க்கு அப்புறம் ஸ்லாஷ் n கொடுத்தா வொர்க் ஆகுமா? ஐ எம் ஃபைனுக்கு அப்புறம் ஐம்க்கும் ஃபைனுக்கும் நடுவுல ஸ்லாஷ் n கொடுக்கறேன். ஏதோ சம்திங் ட்ரை பண்ணுவோமா? ஏதோ போடலாம். நல்ல டவுட். இந்த ஸ்லாஷ் n வந்து இன்டென்ஷனலா நம்ம கொடுக்குற ஸ்லாஷ் n அப்படின்னு எடுத்துக்கோ. இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டவுட். அப்போ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம எஸ்கேப் கேரக்டர்ஸ் பண்ணலாம். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்னொரு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துடணும். எனக்கு இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லாஷ் என்ன ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க இன்னொரு ஒரு இப்போ நான் இதோட அவுட்புட் காமிக்கிறேன். இந்த டபுள் ஸ்லாஷ் நம்ம அதை தனியா பார்ப்போம். இதை பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்றேன். இந்த டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ்லயே 1 மினிட், நான் என்னோட டெர்மினல் ஒர்க் ஆகல, நான் தனியா ஓபன் பண்ணிக்கிறேன். Python 3 string learning .py. ஓகே, இந்த எஸ்கேப் கேரக்டர்ஸ் நம்ம தனியா பார்ப்போம். சரியா? என்னோட இதுல சரியா ஒர்க் ஆகல. இந்த வருதா? இது புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஸ்லாஷ் என்ன நான் எப்படி அவாய்ட் பண்றது? நீங்க ரா ஸ்ட்ரிங்கும் ட்ரிபிள் கோட்ஸும் ஒண்ணுன்னு சொன்னீங்களே, ஆனா உள்ள ஸ்லாஷ் n கொடுத்தா எனக்கு அடுத்த லைன் வருது. ஆமா, அடுத்த லைன் வருது. அதை அவாய்ட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஸ்லாஷ் கொடுக்கணும். நீங்க ரா ஸ்ட்ரிங் கொடுக்கல அப்படின்னா இன்னொரு ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அதையும் ஒரு கேரக்டரா ரீட் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? இது உங்களுக்கு புரியுதா? உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டேனா? எஸ். ஃபைன். சார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. லாஸ்டிங் கொடுத்துட்டு அடுத்த லைன்ல அடுத்த சென்டென்ஸ் எழுதிட்டு அது எக்ஸிக்யூட் பண்ணா ட்ரிபிள் கோட் மாதிரி தான் சார் வரும். இல்ல அங்க நம்ம ஸ்பேஸ் வந்து பார்த்து கொடுக்கணுமா? எப்படி சொல்றீங்க? ரா ஸ்ட்ரிங் எழுதிட்டேன்னா என்ன மாதிரி சொல்றீங்க? இப்படியா? இல்ல ஸ்டார்டிங்ல வந்து ஆர் கொடுத்துட்டு நம்ம நீங்க சென்னை எழுதிருக்கீங்க, அட்ரஸ் எழுதிருக்கீங்களா, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, அந்த மாதிரி சொல்றதா? அப்படியே தான் வரும். ராவா நீங்க எப்படி? ஆமா, இப்படிதானே அடுத்த லைன். ஆமா, அது இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க நெக்ஸ்ட் லைன் போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா, ஏன்னா நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் ரா ஸ்ட்ரிங்கால ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரே லைனை தான் வாசிக்கும். நெக்ஸ்ட் லைன் போயிட்டீங்கனாலே வாசிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் லைன் போயிட்டீங்கனாலே நீங்க ட்ரிபிள் கோட்ஸ் போயே ஆகணும். ஓகே, அதான் நல்ல டவுட். நல்ல டவுட். ரெண்டுமே ரொம்ப நல்ல டவுட். இந்த ஸ்லாஷ் என்ன எப்படி அதே லைன்ல வருது அப்படிங்கிறது புரியுதா? அடுத்தது போலாமா? ஓகே. raw string print or I'm fine. It is not working. என்ன கொடுத்திருக்காரு? அது உள்ள கோட்ஸ் கொடுக்கறதா? ராஜேஷ் வந்து இப்படி கொடுத்திருக்காங்க. raw string. இந்த raw string வந்து நீங்க கோட்ஸ்க்கு வந்து raw string மேட்ச் ஆகாதுங்க. ஐம் ஃபைன் கொடுத்தா நீங்க ரா ஸ்ட்ரிங் கொடுத்துட்டீங்கனாலே இந்த மாதிரி உள்ள கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்துதான் ஆகும். சரியா? இதெல்லாமே இந்த இடத்துலலாம் ட்ரிபிள் கோட்ஸ் எங்கெங்கெல்லாம் உள்ள கோட்ஸ் கொடுத்து நீங்க மிஸ் மேட்ச் பண்றீங்களோ அங்கெல்லாம் கொடுத்துதான் ஆகணும். எஸ்கேப் கேரக்டர்ஸ்க்கு ரா ஸ்ட்ரிங் ஒர்க் ஆகும். ராவா அப்படியே அந்த கண்டென்ட்டை எடுத்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ராஜேஷ், உங்க क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஓரளவு ஸ்ட்ரிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு ஒரு ஃபைல் இல்லை, இதுலயே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் மேல எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்லைசிங்னா வெட்டுறது, அப்படியே துண்டு துண்டா பீஸா வெட்டுறது. கேக்கை ஸ்லைஸ் பண்றது இல்லை பிரெட்டை ஸ்லைஸ் பண்றது மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா
பைத்தான்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைத்தான்ல வந்து கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப் கிடையாது. இப்போ மற்ற லாங்குவேஜஸ்லாம் கேரக்டர்ங்கிற டேட்டா டைப் உண்டு. அதனால கேரக்டர் அரே உண்டு. பைத்தான்ல கேரக்டரும் கிடையாது, அரேவும் கிடையாது. இப்போ நான் வந்து முன்னாடி எழுதின மாதிரி என்னோட பேரை தான் எழுத போறேன். இப்போ நான் வந்து என்னோட பேரை எழுதிட்டேன். ரொம்ப பெருசா இருக்கா? லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எழுதிக்கலாமே. லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ பாருங்க, இதுல இருந்து நீங்களே பாருங்களேன். நேம் ஆஃப் 0 என்ன பிரிண்ட் ஆகுது? இதோட அவுட்புட் மட்டும் பார்ப்போம். நேம் ஆஃப் 0 சரியா? இப்போ நான் இந்த நேம் ஆஃப் 0ஓட அவுட்புட் உங்களுக்கு காமிக்க போறேன். எல் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கா? லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறதுல நேம் ஆஃப் 0 எல் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கா? print name of 1, print name of 2, print name of 3, print name of 4. இப்படி 4 அவுட்புட் கொடுத்துருக்கேன். 5 கொடுத்துருக்கேன்னா 5 கொடுத்துருக்கேன். இது 5க்கும் எப்படி அவுட்புட் வருது பார்ப்போமா? இது புரியுதா? இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறது இப்ப பாருங்க. இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். LANGSCAPE அப்படின்னா இது 0. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8. இதுதான் இண்டெக்சிங் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. இண்டெக்சிங்னா ஒன்றும் இல்லை, பொசிஷன். ஒரு வார்த்தையில முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து. அந்த முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்துங்கிறத எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1ல இருந்து இப்போ நம்ம வழக்கமா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனாலதான் நம்ம 0, 1, 2, 3, 4ன்னு கொடுத்தோன்னே இப்படி வருது. அப்ப நான் ஃபுல்லா கொடுத்தா ஃபுல்லாவே வருமா? பிரிண்ட் நேம் ஆஃப் 5. இதுல 8 வரைக்கும் இருக்கே, 8 வரைக்கும் எனக்கு வருமா? ஆமா வரும். 2, 3 ப்ரோக்ராம் இதுல பண்ண போறோம் சின்ன சின்னதா. நேம் ஆஃப் 7, பிரிண்ட் நேம் ஆஃப் 8. 8 வரைக்கும் தானே இருக்கு. கீழே லேண்ட்ஸ்கேப்ங்கிறது மொத்தம் 9 எழுத்து. இந்த 9 எழுத்து 0ல இருந்து 8 வரைக்கும் எழுதியிருக்கோம். கரெக்டா? அப்ப நான் இப்படி கொடுத்தா அவுட்புட் என்னங்க வரும்? போய் பார்த்துருவோம். இப்படி கொடுத்தா அவுட்புட் என்ன வருதுங்கிறத. லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாவே வந்துருச்சா? இப்ப நீங்க அங்க பிரிண்ட்ல ஹேஷ் போட்டிருக்கீங்க இல்லையா? லேண்ட்ஸ்கேப்னு ஒரே சிங்கிள் லைனா இப்ப நான் வரணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் நெக்ஸ்ட் லைன் போகுது இல்லையா? லேண்ட்ஸ்கேப்ன்றது இது எல்லாம் ஒரே லைன்ல நீங்க கீழே ஹேஷ் போட்டு அவுட்புட் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அது மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகே, நல்ல டவுட். இப்படி எல்லா லைன்லயும் இப்படி ஒன்று கொடுத்துக்கோங்க. ஒரே லைன்ல அவுட்புட் வரும். நீங்க அந்த எண்டுங்கிறதுக்கு இடையில நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதனால ஸ்பேஸோட வரும். ஸ்பேஸும் கொடுக்கலன்னா ஸ்பேஸ் எடுத்துட்டு வரும். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால லேண்ட்ஸ்கேப் ஸ்பேஸோட வருது. நீங்க ஸ்பேஸுக்கு பதிலா இப்போ நான் சும்மா இந்த இடத்துல ஸ்பேஸுக்கு பதிலா ஹைஃபன் கொடுக்குறேனே, இப்படி ஹைஃபன் கொடுத்தா இதோட அவுட்புட் எப்படி வருது? ஒண்ணுமே வேண்டாம், ஸ்பேஸே வேண்டாம்னா எல்லாத்தையுமே இந்த ஸ்பேஸே எடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா சும்மா கோர்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அவுட்புட் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வந்துடும். புரியுதா? நல்ல டவுட். எனக்கு ஒரே லைன்ல அவுட்புட் வரணும்னா என்ன பண்றது? நீங்க கீழே கொடுத்துருக்கிற மாதிரியே அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். இதுல இன்னும் செப்பரேட்டர் எஸ்சிபின்லாம் இருக்கு. நான் சும்மா எண்டு மட்டும் இப்போ காமிக்கிறேன். பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்களும் இதை ட்ரை பண்றீங்களா? எண்டு கொடுத்து பாருங்க. ஏதாவது 1, 2ல எண்டு கொடுத்து பாருங்க. எண்டு கொடுக்காம பாருங்க. வாட் டஸ் எண்ட் ஆக்சுவலி டூ? அவுட்புட் வச்சே நம்ம சொல்லிடலாமே. இளங்கோவன் எண்ட் என்ன பண்ணுவோம்? எண்டில் நெக்ஸ்ட் லைன் இப்போ யூஸ்வலா எண்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் போயிடும். உங்களோட கர்சர் ஃபர்ஸ்ட் எல்லுன்னு பிரிண்ட் பண்ணிட்டு அடுத்த லைன் போயிடும். இல்ல எனக்கு அந்த எண்டு வேண்டாம், நீங்க நெக்ஸ்ட் லைன் போறீங்கல்ல, அந்த நெக்ஸ்ட் லைன் எனக்கு வேண்டாம், நான் சொல்ற எண்டு வேணும். நான் சொல்ற எண்டு வந்து ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க இங்க சொல்றீங்க. அவ்வளவுதான். இப்போ நான் வந்து ஸ்பேஸ் இல்லை இந்த இடத்துல, நான் சொல்ற எண்டு வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஓகே, நான் நெக்ஸ்ட் லைன் போகாம எல்லா எழுத்துக்கும் இடையில நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ணிடணும். அவ்வளவுதானே, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுது. இப்படி ஸ்டார் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ இதோட அவுட்புட் பாருங்க. இந்த 2, 3 அவுட்புட் வச்சு நம்மளே புரிஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. புரியலைனாலும் சொல்லுங்க. ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ், அவ்வளோ. இது புரியுதா?
இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? முடிச்சவங்க சொல்லுங்க, நம்ம அடுத்தது போலாம். ராஜராஜன் டன். இன்னும் ஒரு 2-3 பேர் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தது போலாம். ராஜராஜன் டன், வித்யா டன், சுபாஷினி டன். இன்னும் யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? நீங்க சொன்னோடனே போயிடலாம். யாரும் வெயிட் பண்ணணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஃபினிஷ்ட் இந்துமதி. ஓகே, சூப்பர். இப்போ இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே இருக்கு இந்த மாதிரி. என்ன மற்றதுலலாம் இது அரேன்னு சொல்லுவாங்க, இங்கே அரேங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், எப்படி வந்து ஒரு வார்த்தையை எழுத்தா உடைக்கிறது அப்படிங்கிறது தான். இதுல ரொம்ப முக்கியமா பைத்தான்ல இன்னொன்னு ஒன்று பாருங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு பைத்தான்ல ஒன்று உண்டு. நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்னன்னா, இது -1 இப்படி. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் -9, -9, -8, -7, -6, -5 இப்படி பைத்தான்ல உண்டு. -4, -3, -2 இது -1. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், இதை ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க, இதை பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனால் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங். ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, அதுவும் 0ன்னு நினச்சிக்க கூடாது, அது -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? அப்போ நான் இதோட அவுட்புட் எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இதுலேயே போகிறேன், இதே ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் பிரிண்ட் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுக்கப்புறமா இதை காப்பி பண்ணிவிட்டு பிரிண்ட் பேக்வேர்ட் இண்டெக்ஸிங், இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறேன். பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்கில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். நேம் கூட ஆல்ரெடி இருக்குது, அதனால் தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நேம் ஆஃப் -9 நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுறீங்களா? -8 நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வேணாலும் வைக்கிறேன். -7, -6, -5, -4, -3, -2, -1 இப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ இப்படி பிரிண்ட் பண்ணால் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்கில் இதோட அவுட்புட் போய் பார்க்க போகிறேன். முதல்ல ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கில் அவுட்புட் வந்திருக்கு, லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்லேயும் அதே லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. இதில் வேணால் இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்லேயும் பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்லேயும் ஒரே அவுட்புட் வந்திருக்கா? அப்போ பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் எப்படிங்கிறது புரியுதா பைத்தான்ல? இதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், இதையும் ட்ரை பண்ணிடுறீங்களா? பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்கையும் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இப்ப நம்ம எல்லாமே ஃபார்வர்ட்லயே கூட ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? எந்த இடத்துல இது வந்து ஒரு பேக்வர்ட் இண்டெக்ஸிங் வந்து பிராக்டிகலா எங்க யூஸ் பண்ண முடியும்? லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ்ல. நல்ல நான் என்ன கொஸ்டின். கேக்குறேன்? ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போதெல்லாம் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஜாரிட்டி என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ்ல இந்த மாதிரியான பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டையே எடுத்து அதை என்கிரிப்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இந்த இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணுவோம். நல்ல கொஸ்டின் சார். சொல்லுங்க சார், எண்டு யூஸ் பண்றதுக்கு பதிலா வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது சார்? பண்ணலாமே. செப்னு ஒன்று இருக்கு, நம்ம இன்னும் அது பார்க்கல, அதனால நான் சொல்ல. செப்பரேட்டர் அப்படிங்கிறதுக்கு எஸ்இபி அப்படின்னு ஒன்று இருக்கு, செப்பரேட் பண்ணி கொடுக்கும். சும்மா எண்டுக்கு பதிலாக வேணா செப் ரீப்ளேஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வருதுன்னு வேணா பாருங்க சும்மா. ஓகே, தேங்க்யூ.
பேக்வேர்ட் இண்டெக்ஸிங். இப்போ பேக்வேர்ட் இண்டெக்ஸிங் இப்போ ரியல் டைமில் என்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக பேக்வேர்ட் இண்டெக்ஸிங்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாங்கிறதுலாம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு சொல்லுங்க, நம்ம அடுத்தது போகலாம். பண்ணிட்டீங்களா? டன் 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 டன். ஓகே, 1 2 3 4 4-5 பேர் சொல்லிட்டீங்க. அதனால நான் அடுத்தது போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதில் எந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான பேக்வேர்ட் ஸ்லைசிங் ஃபார்வர்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். இப்போதைக்கு நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். சரியா? நீங்களுமே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதாவது இந்த ஃபைல்லையே வச்சுருக்கிறதுனால திரும்ப இந்த என்னாலும் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரி இருக்கட்டும். நம்ம இதுலேருந்து அடுத்தடுத்த லைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு வேணால் பார்த்துக்கலாம். ரொம்ப டைப் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இதை எந்தெந்த மாதிரியான இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ நான் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு தெரியும். ABCD EF GH I J K L M N O P Q R S T U V W X Y Z மொத்தம் 26 எழுத்து. கரெக்டா? இப்போ பாருங்க, இதில் தான் நமக்கு மொத்தம் 26 எழுத்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் 0. சரி, பிரிண்ட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் எது வரைக்கும் தான் போக முடியும்? 25 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா 26 எழுத்து, அப்போ 25 வரைக்கும் தானே போக முடியும். இப்படி கொடுத்தாச்சு. சரி, மூணாவதாக ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் சும்மா இங்கே ஸ்டார் கொடுத்துக்கிடுவேன் வரிசையாக. நம்மளோட பழைய அவுட்புட்டோட இது மேட்ச் ஆகாமல் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஸ்டார் கொடுத்துக்குவேன். சரியா? இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். AZ இந்த ரெண்டு அவுட்புட் வந்துருச்சா? 0ல் இருக்கிறது A, 25ல் இருக்கிறது Z. இது ரெண்டு அவுட்புட் வந்துருச்சு. கரெக்டா? ஒருவேளை 25க்கு மேலே நான் கொடுத்தேன்னா 215 கொடுத்தா என்னங்க ஆகும்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த இடத்துல 215 கொடுத்தா என்ன ஆகும்? அதாவது இண்டெக்ஸுக்கு மேலே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? இண்டெக்ஸ் எரர், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். நீங்கள் ரேஞ்சை தாண்டி போயிட்டீங்க. நான் வந்து லைன் நம்பர் 51க்கு வந்தேன். இந்த எரர் மெசேஜை வாசிச்சு பாருங்களேன். லைன் நம்பர் 51க்கு வந்தேன். அதில் ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் 215 பிரிண்ட் பண்ண சொன்னீங்க. எனக்கு அப்படி ஒரு இண்டெக்ஸ் இருக்கிறதே என் கண்ணுக்கு தெரியல. உங்கள் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இண்டெக்ஸில் நீங்கள் அவுட் ஆஃப் ரேஞ்சை தாண்டி வெளியில் போயிட்டீங்க. ஆமாம், கரெக்ட் தானே அது சொல்கிறது. ரேஞ்சை தாண்டி நம்ம போயிட்டோம். சரி, இப்போ அந்த இடத்துல -1 கொடுத்து பார்க்குறேன். இப்போ -1 கொடுத்தா என்ன எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? -1க்கு -1னா கடைசியிலேருந்து வரணும். சரியா? அப்படி கொடுத்து பார்க்க போகிறேன். அதே மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு -26 கொடுக்க போகிறேன். -26னா Z வரணும். வருதா பார்ப்போமா? மேலே இங்கே ஒரு AZ வரணும், இந்த இடத்துல ஒரு A வரணும், இந்த இடத்துல ஒரு Z வரணும். அதே அவுட்புட் கீழேயும் வரணும். இங்கே A வரணும், இங்கே Z வரணும். வருதா பார்ப்போமா? வந்துருச்சா? நான் மாற்றி சொல்லிட்டேன். -1ல் Z வரணும், -26ல் A வரணும். -1ல் தானே Z வரணும். சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்படி வரணும். கரெக்டா? அப்போ AZ ZA எப்படி வந்ததுங்கிறது புரியுதா? அப்போ இந்த -1 எங்கே யூஸ் பண்ணலாம் தெரியுமா? இப்போ எனக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் லிஸ்ட் இருக்கு, இல்லை இந்தியன் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு. அதில் யாரோட நேம்லாம் ஐயில் முடியுது அப்படின்னு பார்த்து எனக்கு சொல்லணும். அந்த மாதிரியான இடத்துலலாம் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ நம்ம. சரியா? இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இல்லை பேக்வேர்டு இண்டெக்ஸிங் கொடுத்தா எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது எனக்கு என்ன யூஸ்ஃபுல்னா, இப்போ நான் யாரோ ஒருத்தரோட பேர் வாங்குறேன். இந்த இடத்துல யாரோ ஒரு XYZோட பேர், அது என்ன பேருன்னே எனக்கு தெரியல. அப்போ அதை நான் யூசர்ட்டேருந்து வாங்க முடியுமா? இப்படி நீங்கள் வந்து ஏற்கனவே ஆல்ஃபபெட்ஸ்ன்னு டைப் பண்ணி அதுலேருந்து சொல்கிறீங்க. யூசர்கிட்ட இருந்து வாங்கி அவரோட அவர் டைப் பண்ணுற பேரோட இது என்னன்னு வாங்க முடியுமானா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில், இன்புட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சும்மா இன்புட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை நேமாக பைத்தான் வச்சுக்கும். அதுக்கு இன்னும் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கணும்னா உள்ள டபுள் கோட்ஸில்
என்டர் எனி நேம் இல்லை என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னா அது முதல்ல பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க நேம் பிரிண்ட் ஆகுதா? ஆல்ரெடி நான் நேம் வச்சிருக்கேன். இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் நேம், அந்த நேமோட லாஸ்ட் லெட்டர். சரி, அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? 0. அந்த நேமோட லாஸ்ட் லெட்டர் எப்படி பிரிண்ட் பண்றது? நமக்கு தான் பேக்வர்ட் இண்டெக்ஸிங்னா என்னன்னு தெரியுமே. பேக்வர்ட் இண்டெக்ஸிங்னா லாஸ்ட் லெட்டர் -1ல இருக்கும். அப்போ நேம் ஆஃப் -1 அவ்வளோதான். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். நம்ம இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்டர் யுவர் நேம், நான் ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ வந்து நடராஜன் தங்கராஜ் அப்படி ஒரு நேம் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் என், லாஸ்ட் லெட்டர் யூ. இதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ யூசர்கிட்ட இருந்து எப்படி ரன் டைமில் இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இது ரெண்டையுமே அனுப்பிச்சு வைக்கிறேன். இது ரெண்டையும் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? தான் அனுப்பிச்சிருக்கிறேன்னா ஏதோ டவுட் கேட்டிருக்கீங்க துளசி பிரபா. இப்போ நான் வாசிக்கிறேன். A to Zல எனக்கு A to H வரைக்கும் மட்டும் பிரிண்ட் ஆகணும். அதை சிங்கிள் லைன்ல எழுத முடியுமா ப்ரோக்ராம்ல? பண்ணுவோமா? சூப்பர். அடுத்து அதான் பண்ண போறோம். ஸ்லைசிங்கையே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண போறோம். எப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஸ்லைசிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏரியா பைத்தான்ல. நீங்க இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸை ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்லேயே முடிச்சிடலாம். மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்தீங்க, ஜாவா C#லேருந்து வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இவ்வளோ ஈஸியா பைத்தான்ல அப்படின்னு தோணும். மற்ற லாங்குவேஜ் தெரியலன்னா பிரச்சனையே கிடையாது. இங்கே இருக்கிறது ரொம்ப ஈஸியாக தான். அவங்க துளசி பிரபா கேட்டிருக்கிறத நம்ம அடுத்து பண்ணுவோம். சரியா? ப்ளீஸ் ரிப்பீட் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது யூசர்கிட்ட இருந்து ஒரு, இப்போ நம்ம முதல்லயே இந்த இடத்துல ABCDEFGHலாம் கொடுத்து வச்சிடறோம். இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நான் இப்போ நீங்க டெவலப்பர், நீங்க ப்ரோக்ராம் பண்ணுங்க, நான் தான் யூசர், நான் வந்து ஏதாவது ஒரு பேர் கொடுப்பேன். அது என்ன, நீங்க முதல்ல ABCD நீங்களே முடிவு பண்ணிக்கிடுறது அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பதில் சொல்றேன்? ஓகே, நான் வந்து நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அதோட முதல் எழுத்து என்னன்னு சொல்றேன், நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அதோட கடைசி எழுத்து என்னன்னு சொல்றேன். அப்படின்னா அதுக்கு எனக்கு இந்த இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் ஃபங்க்ஷன் இந்த பிராக்கெட்ஸ் இருந்தாலே அதை ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? நீங்க எங்கேயே கலர்ல எல்லாம் பார்க்கலாம், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ப்ளூ. அப்போ பிராக்கெட்ஸ் இருந்தாலே ஃபங்க்ஷன். அப்போ பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா? ஆமா, பிரிண்ட் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குது இல்ல, அப்போ அது ஒரு ஃபங்க்ஷன். அது மாதிரி இன்புட் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கும். என்ன வேலை செஞ்சு கொடுக்கும்னா, நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இதுக்கப்புறம் என்ன டைப் பண்றீங்களோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து இந்த நேம்ங்கிறதுல உட்கார வச்சிடும். அப்புறம் உட்கார வச்சதுக்கு அப்புறம் நான் அதுல நடராஜன் தங்கராசன் அடிச்சு வச்சிருக்கேன். அப்போ அதுல இருந்து நேம் ஆஃப் 0 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் நடராஜன்ல N, தங்கராசுங்கிறது லாஸ்ட் U, அது எனக்கு அவுட்புட்டா வந்தது. நீங்க உங்க பேரோ ஏதோ ஒரு பேரோ கொடுத்து பாருங்க, அந்த பேர் வருதாங்கிறத இங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் இன்புட்ல யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ல இப்ப யூசர் ஏதாவது ஒரு இன்வாலிட் கேரக்டர், சம்திங் ஹேஷ், ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இங்க எரர் த்ரோ பண்ணுமா? அப்படி எது வேலிடேஷன் இல்லல, அதனால த்ரோ பண்ணாத. இல்ல இல்ல, ஃபுல்லாவே ஸ்ட்ரிங். ஏன்னா இப்ப யூசர் இமெயில் ஐடி எது வேணா. ஓகே ஓகே, எது வேணா. ஆமா, ஓகே, நல்ல டவுட். நீங்க நான் என்னோட ரெக்வெஸ்ட் வந்து இவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நல்ல டவுட்ஸ். நீங்க எல்லாருமே இவங்க கேட்குற டவுட்ஸ் புரிஞ்சதுன்னா நீங்க ட்ரையே பண்ணி பார்த்துருங்க. உடனேவே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நான் இப்போ பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ என்டர் யுவர் நேம் கேட்குது. நான் போயிட்டு இப்போ இப்படி ஸ்பெஷல் கேரக்டர் டைப் பண்றேன். இப்போ என்ன ஆகும்? இதுதான் இவங்களோட கொஸ்டின். இப்படி ஏதாவது கொடுத்தா என்ன ஆகும்? அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன, அதுல லாஸ்ட் கேரக்டர் என்ன, அதை எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க சார். சொல்லுங்க. ஹலோ சார், இதுவே நம்ம இன்புட் இன்டிஜரா கொடுத்தோம்னா என்ன, நீங்க ஸ்ட்ரிங்ங்கிறது வந்து நீங்க சிஸ்டம்ல ஸ்கிரீன்ல இருக்கிற எதை கொடுத்தாலும் என்டர் யுவர் நேம், நான் இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 0 10 காமிக்குதா? ஸ்ட்ரிங் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். நீங்க கீபோர்ட்ல கொடுக்குற எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே ஓகே. அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா?
அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்குறாங்க, எந்த பேர் கொடுத்தாலும் லாஸ்ட் லெட்டர் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேட்குறாங்க. நான் ஒரு பேர் கொடுப்பேன், அதோட லாஸ்ட் லெட்டர் எடுத்து கொடுப்பீங்களா? நான் ஒரு பேர் கொடுப்பேன், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து கொடுப்பீங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால பண்ண முடியுதா? இப்போ இவங்க என்ன கேட்டாங்க? துளசி பிரபாவா? ஓகே. அவங்க என்ன கேட்டாங்க? இதுல எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஏரியாஸ் தான் வேணும்னா எடுத்து கொடுக்க முடியுமா உங்களால? என்ன ஏரியா வேணுங்கிறத எடுப்போமா? இப்போ நம்ம அதை திரும்ப காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஆல்பபெட்ஸ் வந்து A to Z இருக்கு இப்படி. சரியா? 26 எழுத்து இருக்கு. இவங்க என்ன கேட்குறாங்க? இதுல எனக்கு 5 எழுத்து மட்டும் எடுத்து கொடுப்பீங்களா? இங்க பாருங்க. பிரிண்ட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஆஃப் 5 எழுத்து வேணுமா? 5 எழுத்துனா முதல்ல நீங்களே சொல்லுங்களேன். 0, 1, 2, 3, 4 வரைக்கும் வேணுமா? 0ல இருந்து 4 வரைக்கும். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? 0ல இருந்து 5ன்னு கொடுத்துட்டீங்கன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் கொடுத்துரும். இப்போ நான் சும்மா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். கமா கொடுத்துக்கிடுறேன். இங்கே டபுள் கோட்ஸ்ல கொடுத்து முன்னாடி கமால என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இதை காமிக்கிறேனே. அப்போ நான் சரியா? இப்போ நான் இந்த 3 லைனை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட இன்புட் கேட்டுகிட்டே இருக்கும். அதனால இந்த 3 லைனை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்த 3 லைனை கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறதுனா முன்னாடி ஒரு ஹேஷ் முன்னாடி கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஹேஷ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, இதில் இன்னொரு முக்கியமான கொஸ்டின். இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அவங்க எல்லாம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? அதில் இன்ஸ்டாலேஷனே தெரியாது. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பைத்தானுக்குள்ளே போயிட்டீங்க. அப்படி யாராவது சொல்கிறவங்க இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் யாராவது அப்படி இருக்கீங்களா? கணியம்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல? இந்த ப்ரோக்ராம் நான் இன்னும் பண்ணலை. அப்படி யாராவது இருக்கீங்களா? ஃபைன். அப்படி யாரும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி யாரும் இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ இதுதான் அவங்க துளசி பிரபா கேட்டதுக்கான ஆன்சர். ஆல்பபெட்ஸ் ஆஃப் 0 to 5. நீங்க 0ல ஆரம்பிச்சு 4 வரைக்கும் வேணும்னா 5. இப்போ நான் இதோட அவுட்புட் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் ஆர் ABCDE அப்படின்னு வந்துருச்சா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் எடுத்துட்டேன். லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் எப்படி எடுக்கலாம்? நீங்க யாராவது ஐடியா சொல்றீங்களா? மைனஸ் 1ல இருந்து மைனஸ் Nice. 5 மைனஸ் 1ல இருந்து மைனஸ் 5 மைனஸ் 5 வரைக்குமா? அவுட்புட் பார்ப்போமா? லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் என்ன வந்திருக்கு? லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் எதுவுமே வரலையா? ஜஸ்ட் ப்ரோக்ராம் காமிங்க. ப்ரோக்ராம் ஓகே. அதாவது எப்பவுமே இந்த ஸ்லைசிங் எப்படின்னா லெஃப்ட் டு ரைட் ஒர்க் ஆகும், ரைட் டு லெஃப்ட் வராது. ஓகே. இப்போ நம்ம பண்ற இந்த ஸ்லைசிங் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் லெஃப்ட் டு ரைட். அப்போ லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் வேணும்னா நீங்க என்ன கொடுத்துக்கலாம்? நீங்க நினைச்சது பிராக்கெட் ஏதாவது 1 of 5 minus 1 of 5 மைனஸ் 5ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும் கொடுத்தா இதானே மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5 இதானே கேட்குறாங்க. VWXYZ தானே கேட்குறாங்க. லாஸ்ட் 5 கேரக்டர்ஸ் இல்லை லாஸ்ட் 5 லெட்டர்ஸ்னா அப்போ நான் மைனஸ் 5ல இருந்து மைனஸ் 1 வரைக்கும் கொடுக்கலாமா? இதை பற்றி யாராவது இல்லை இப்படி கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இப்படி கொடுத்தா நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வராதுங்க அப்படி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பட் இதே என்ன சொல்றது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ல எழுதும் தோணுது. -5 to -1 அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது Z ல இருந்து ரிவர்ஸா தானே? இல்ல VWXYZ தான். ஓகே, பாப்போமா இதோட அவுட்புட் எப்படி வருது பாப்போமா? VWXY. ஏன் Z வரல? ஏன் வரல தெரியுமா? இங்க ஏன் 5 கொடுத்தா 4 வரைக்கும் தான் வந்துச்சு? இங்க நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் 0 1 2 3 4 5 வராதுன்னு சொன்னா நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் தான் வரும். -4 -3 -4 -3 -2
வரைக்கும் தான் வரும், -1 வராது. இங்கே இந்த கோலனுக்கு இந்த பக்கம் இருக்கிற பாயிண்ட்ல இருந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் இல்ல, இது எண்டிங் பாயிண்ட்டுக்கு அடுத்த வேல்யூ. இங்க 5 கொடுத்தீங்கன்னா 4 வரைக்கும் வரும். அப்படிதானே வந்திருக்கு? 0 இந்த அவுட்புட் புரியுதா? 0 1 2 3 4 வரைக்கும் தானே வந்திருக்கு. புரியுதா? அப்போ இங்க -1 கொடுக்கறதுனால -2 வரைக்கும் தான் அவுட்புட் வரும். அப்போ -2 எது? இதான் -2 -2 -3 -4 -5. அதனால -5ல இருந்து -4 -3 -2 வரைக்கும் தான் வரும். அப்போ Z வரல. இப்ப அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்போ? -1 விழணும். -1 வரணும், Z வரணும்னா என்ன பண்றது? ரொம்ப ஈஸி. அதை எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப பாருங்க, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அது எப்படிங்கிற கொஸ்டின் இருக்கட்டும். இப்போதைக்கு நான் இது ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்றேன். இது ரெண்டையும் பார்த்துறீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? ஜெய் வரதராஜன் ஆல்ரெடி டவுன்லோடட். விஜயன் ஓகே. அரவிந்த் பாலகிருஷ்ணன் எஸ் ஐ ஜாயின்ட் ஆன் சாட்டர்டே பட் ஐ டோன்ட் நோ இன்ஸ்டாலேஷன். சாட்டர்டே ஜாயின் பண்ணிட்டீங்களா அரவிந்த் பாலகிருஷ்ணன்? அப்போ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிக்கலைன்னா ஏதோ இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு டெலிகிராமில் பிங் பண்ணுங்க. சரியா? டெலிகிராம் குரூப்பில் முத்துராமலிங்கம் அப்படிங்கிற நேமில் எனக்கு பிங் பண்ணுங்க. ஜெய் வரதராஜன் நீங்களும் பிங் பண்ணுங்க. சரியா? இது பார்த்து வச்சுக்கோங்க. நீங்களும் இது பிங் பண்ணுங்க. ஓகே. அதுலேயே மேலேயே இன்ஸ்டாலேஷன் எல்லாம் அந்த டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். நீங்கள் அந்த சேட் வாட்ஸ்அப் மாதிரி இல்லை, ப்ரீவியஸ் சேட்டை நீங்கள் வாசிக்கலாம் டெலிகிராமில். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைனாலும் ட்ரை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்க. நம்ம கொலாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கொலாப் கொலாப் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்ஸ் பண்ணலை இல்லை, அதனால் பண்ணலை. சின்ன சின்னதாக தானே ட்ரை பண்ணுறோம். இன்னொன்று அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்கங்கிறதுனால பண்ணல. இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ண போகிறோம். எப்படிலாம் பண்ண போகிறோம்னா, இப்போ 0 to 5 கொடுத்தனா, இப்போ 0 to 5 கொடுத்ததுக்கு பதிலாக 0 இந்த இடத்துல 5ன்னு இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல. அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல இப்போ 0 to 5 இருக்கு. இப்போ இந்த 2 லைனையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இது எனக்கு வேண்டாம். இப்போ நான் என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லைனை எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ அல்ஃபபெட்ஸ் ஆஃப் 0 கோலன் அப்படி கொடுத்துறேன். 0 கோலன் கொடுத்தா என்ன அவுட்புட் வருது? இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே 5 கோலன் கொடுத்தா எப்படி அவுட்புட்? கோலனுக்கு அந்த பக்கம் எந்த வேல்யூமே கொடுக்கல, இன்டென்ஷனலாகவே எதுவும் கொடுக்கல. இது ரெண்டும் கொடுத்தா எப்படி அவுட்புட் வருது? இந்த 2 லைன் தான் இப்போ டைப் பண்ண போகிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேட்டில் கொடுக்குறேன். இதோட அவுட்புட் பார்த்தே நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த அவுட்புட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். லாஸ்ட் 2 லைனோட அவுட்புட் என்னங்கிறத பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். 0 to இதான் இந்த 2 லைன் தான் எனக்கான அவுட்புட்டுங்க. இந்த 2 லைனும் உங்களுக்கு புரியுதா பாருங்க. இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் இப்போ வந்திருக்கிற அவுட்புட். இது புரியுதா பாருங்களேன். 0 கோலன் கொடுத்தா இதான் அவுட்புட் வந்திருக்கு. 5 கோலன் கொடுத்தா எஃப்ல இருந்து வந்திருக்கு. இது 2ல இருந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இண்டெக்ஸ் 0ல இருந்து எடுக்குது, இது இண்டெக்ஸ் 5ல இருந்து எடுக்குது. நைஸ், அவ்வளவுதான். ஸ்டார்டிங் பாயிண்ட் 5, கோலனுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கலன்னா லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு. சரிதானே? அவ்வளவுதாங்க. அப்போ A to Z, F to Z எப்படிங்கிறது புரியுதா? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது போகலாம். இது பண்ணுனவங்க அடுத்தது ட்ரை பண்ணுங்க. யாரும் டவுட் கேட்குறீங்களா? இப்போ இந்த கோலனுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல, பின்னாடி நான் இப்போ 5ன்னு கொடுக்குறேன். இங்க பின்னாடி 10ன்னு கொடுக்குறேன். இங்க வந்து என்ன கொடுக்குறேன்னா இங்க 5 10ன்னு கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க. முதல்ல இதுல A to Z வந்துருச்சு, இதுல F2 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் சைடில். சரியா? இதுல A to Z அவுட்புட் வந்துச்சு. ஓகே. இதுல
எஃப் டு ஜெட் அவுட்புட் வந்துச்சு. ஓகே, இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வரப்போகுது, இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவ்வளோதான். கடைசி 2 லைன் அவுட்புட் என்னன்னு பார்க்க போகிறேன். அவ்வளோதான். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். கடைசி 2 லைன் இதுக்கு வந்து ஏபிசிடிஇன்னு வந்திருக்கு அவுட்புட். ஏபிசிடிஇன்னு வந்திருக்கு. இதுக்கு வந்து எஃப்ஜிஹெச்ஐஜே அப்படின்னு வந்திருக்கு. இந்த அவுட்புட் புரியுதா? இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, பண்றேன். இல்ல இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாவே புரியுது, பைத்தான் ஈஸி தான் போல அப்படி யாரும் சொன்னாலும் சொல்லுங்க. அப்போ கோலனுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலன்னா அது 0ன்னு எடுத்துருச்சு. கரெக்டா? 0ல இருந்து 5 வரைக்கும் கொடுத்த அவுட்புட்டும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஏபிசிடியும் ஒன்னா தான் இருக்கு. அப்போ 5 வரைக்கும்னா 4 வரைக்கும் எடுத்துருச்சு. 5ல இருந்து 10 வரைக்கும்னா 5 6. இப்போ பாருங்க, எஃப் வந்து 5வது எழுத்தா 0, இது 5 6 7 8 9. கரெக்டா? அதுல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுல ஃபர்தரா நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இந்த 2 லைன் தான் இப்போ கடைசி 2 லைன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருக்கிற அவுட்புட். இது புரியுதா சொல்லுங்களேன். இது புரியுதா? இதுல யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருக்கா? எஸ், அண்டர்ஸ்டுட், கிளியர், ஓகே, தேங்க்ஸ். அடுத்தது போலாமா? அப்போ இதுலயே நம்ம ஏதாவது மைனஸ் கொடுத்து பார்க்கலாமா? இதுலயே இன்னொரு ஒன்று கொடுத்து பார்க்கலாமா? இப்போ பாருங்களேன், பிரிண்ட் அல்பபெட்ஸ் ஆஃப் 2 பக்கமும் ஒண்ணுமே கொடுக்கல. இப்போ எப்படி அவுட்புட்? அப்போ கோலனுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கலன்னா 0ன்னு எடுத்துக்கும். கோலனுக்கு பின்னாடி எதுவுமே கொடுக்கலன்னா எண்ட் வரைக்கும்னு எடுத்துக்கும். அப்போ 2 பக்கமுமே ஒண்ணுமே கொடுக்காம கொடுத்தோம்னா ஃபுல் அவுட்புட் வரும். வருதா பார்ப்போமா? ஃபுல்லா வந்துருச்சா? இப்படி கொடுக்கலாம். கோலனுக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்காம இப்படி கொடுக்கலாம். இது புரியுதா? இப்போ இதுலயே மைனஸ்லாம் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது ட்ரை பண்ணுங்க. இதுலயே மைனஸ் வேல்யூஸ்லாம் எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம், இந்த ஸ்லைசிங்லயே எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ பாருங்க, அல்பபெட்ஸ் ஆஃப் -1 கோலன் கொடுத்தா என்னங்க அவுட்புட் வரும்? -1ல இருந்து ஆரம்பிக்கும். இசட். வெரி நைஸ். வருதா பாருங்க, -1 கொடுத்தா. இப்படி கொடுத்து பாருங்க, நான் இன்னும் இதுல காமிக்கிறேன். இப்போ அல்பபெட்ஸ் ஆஃப் -5 கோலன் அப்படி கொடுத்து பாருங்க. இதுல என்ன அவுட்புட் வருது பாருங்க. இந்த 2 லைனும் கொடுத்து பாக்குறீங்களா? இந்த 2 லைனும் நான் சாட்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது 2 கொடுத்து பாருங்க, என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. Z தான் வருதா? -1 கொடுத்தா y வரைக்கும் தானே சார் வரும்? -1 கொடுத்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் -1, கரெக்டா? ஓகே. இந்த கோலனுக்கு இந்த பக்கம் -1 கொடுத்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் -1, கரெக்டா? ஓகே. எண்டிங் பாயிண்ட் நீங்க நல்லா பாத்துக்கோங்க, லெஃப்ட் டு ரைட் தான் போகும். அப்போ Z-க்கு அப்புறம் ஏதாவது வேல்யூ வச்சிருக்கீங்களா? இல்ல. இல்ல, அதனால Z-ஓட நின்றுச்சு. ஓகே. அதே நீங்க -5ல இருந்து கொடுத்தீங்கன்னா -5ங்கிறது V. அப்போ Vல இருந்து எண்ட் வரைக்கும்னா VWXYZ வந்துருச்சு. ஓகே, நாம அங்க ரெண்டாவது Z கூட வரல, VWXY வரைக்கும் வந்தது இல்லையா? அங்க வந்து நம்ம -4 to 1 கொடுத்தா Z வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்படிதானே? நீங்க ரெண்டாவது இதுலயே மேல ரெண்டாவது லாஸ்ட் 5 லெட்டர்ஸ்னு போடும்போது நம்ம வந்து நமக்கு வந்து Z பிரிண்ட் ஆகுது இல்லையா? லாஸ்ட் 5 லெட்டர்ஸ் ஆர். ஆமா. அப்ப நான் வந்து -4 to -1 கொடுத்தா எனக்கு Z பிரிண்ட் ஆகுமா? நமக்கு இங்க WXY. ஓகே ஓகே, நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா? VWXY வேணுமா? ஆமா. ஓகே ஓகே, இத ட்ரை பண்ணிட்டோம் நம்ம. அப்ப இதுல ஏன் VWXYZ வருதுங்கிறது புரியுதா? இத நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், இருந்தாலும் இப்ப சொல்றேன். -5ல இருந்து எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான்.
யார் கேட்டீங்க? இப்போ வேற ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு புரியுதா? யா காட் இட். ஓகே. ஓகே. இல்ல நீங்க இல்ல. ஒருத்தங்க கேட்டாங்கல்ல? புரியுது சார். புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஓகே. எனக்கு உங்க நேம் எதுவும் இல்ல, நீங்க நேம் சொல்லிட்டு சொல்லுங்க. நான் திரும்ப கேட்கறனாலும் கேட்டுக்கிறேன். அப்போ இந்த அவுட்புட்லாம் புரியுதா? எப்படிங்கிறது புரியுதா? -5 குடுத்தா எப்படி இந்த அவுட்புட் வருது அப்படின்னு. இப்ப பாருங்க இதுலயே பிரிண்ட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 to -1 என்ன அவுட்புட் வருங்கிறது உங்க கெஸ். யாராவது சொல்றீங்களா? B ல இருந்து Z வரைக்கும் வருமா? B ல இருந்தா C ல இருந்தா? C 0 1 2 C ல இருந்து Z வரைக்கும். Y வரைக்கும். Z C ல இருந்து வரைக்கும் Y. Y வரைக்கும். C to Y வரைக்கும் வரும் சார். வெரி நைஸ். Y வரைக்கும் வரும். பாப்போமா, வருதா பாப்போமா? ஏன்னா -1 வரக்கூடாதுல்ல. ஸ்லைசிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. நம்ம உட்காந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இப்படி ஒன்று கொடுக்குறேன். இதே இதில் பிரிண்ட் ஆஃப் ஆல்பபெட்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2 to -5 கொடுத்தா என்ன வரும்? அப்போ C ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். -4 வரைக்கும், -6 வரைக்கும் வருமா, -4 வரைக்கும் வருமா? -4. -4 -6 -6 வரைக்கும் வரும் சார். -6 வரைக்கும் வரும். -4 6 வரை வரும். -4 இல்ல, -4ங்கிறது W. V -5க்கு முன்னாடி -6 தானே இருக்கும். இப்போ இதுதானே. இப்போ Yங்கிறது -2 -3 -4 -5. அப்போ -6 வரைக்கும் அதுக்கு முந்தின நம்பர். ஏன்னா மைனஸ்ல வந்து பெரிய நம்பர் தானே சின்ன நம்பர். அதனால அப்போ ஏன் இந்த அவுட்புட் வருதுன்னு புரியுதா? ஸ்லைசிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே. அப்போ நமக்கு ஒரு வார்த்தையில நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா ஸ்லைசிங்ல? இப்ப ஸ்டார்ட் பாயிண்ட் எல்லாமே இன்க்ளூசிவ், எண்ட் பாயிண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா? அதை விட்டுட்டு ஆமா, தான் ஆமா. எடுக்கும் அப்படின்ற ஆமா மாதிரி. ஆமா ஆமா கரெக்ட். அடுத்த டிஸ்கஷன் போலாமா? நைஸ். வேற யாரும் ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் அடுத்தது போறேன். சரியா? இல்ல வெயிட் பண்ணணும்னாலும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஸ்டெப் ஆப்ரேட்டர். அப்போ ஸ்டெப் ஆப்ரேட்டர்னா என்ன? ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்னா ஸ்லைஸ் பண்ணி நீங்க அல்பபெட்ஸ் A to Z வச்சிருந்தீங்க. A to Z ல உடைச்சு நீங்க எந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வாங்கி கொடுத்துருது. ஸ்டெப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? இப்போ இதுலயே பாருங்க. ஸ்டெப் ஆப்ரேட்டர் உங்களுக்கு இப்போ அல்பபெட்ஸ் ஆஃப் வெறுமன கோலன் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ஃபுல்லா வரும் அவுட்புட். இன்னொரு கோலன் 2. இதே இதுல இதான் ஸ்டெப் ஆப்ரேட்டர். அல்பபெட்ஸ் ஆஃப் இன்னொரு கோலன் 3. இதே அல்பபெட்ஸ்ல இது மூணுத்துக்கும் அவுட்புட்டை பார்த்தீங்கனாலே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அல்பபெட்ஸ் ஆஃப் உங்களுக்கு யாரும் இதுக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய நீட் இருக்கு. அல்பபெட்ஸ் ஆஃப் 4. இந்த 3 லைனுக்கும் அவுட்புட் பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸ்டெப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுங்கிறது. அப்ப நான் இது 3ஓட அவுட்புட் என்ன, லாஸ்ட் 3 லைன்ல என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போறேன். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட். இப்போ நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் எனக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட். சொல்லு. இது புரியுதா? இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் கிடைச்சிருக்கிற அவுட்புட். இந்த அவுட்புட்ல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? வேணா நான் இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃப் ஆல்பபெட் ஆஃப் வெறுமன கோலன் இப்படி கொடுத்துட்றேன். எவ்ரி செகண்ட் இன்புட் பிரிண்ட் ஆகும், எவ்ரி தேர்ட், எவ்ரி ஃபோர்த். அவ்வளவுதாங்க. அப்போ ஸ்டெப் ஆப்ரேட்டர்ங்கிறது அத்தனை ஸ்டெப் தாண்டி போகும், அவ்வளவுதான். 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 கேரக்டர் 2 லெட்டரா போகும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 A B C விட்டு Dக்கு போகும். 3ன்னு கொடுத்தீங்கன்னா 4ன்னு கொடுத்தீங்கன்னா A B C D விட்டுட்டு Eக்கு போகும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற அவுட்புட். அப்ப இந்த ஸ்டெப் ஆப்ரேட்டர் புரியுதா?
இந்த ஸ்டெப் ஆபரேட்டர்லயும் நீங்க பண்ணலாம். இந்த ஸ்டெப் ஆபரேட்டர்லயும் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து மொத்தமா எடுத்திருக்கேன்னா இதே ஸ்டெப் ஆபரேட்டர் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸ்டெப் ஆபரேட்டர்லயே எனக்கு வேணுங்கிற லெட்டர்ஸ்ல மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ எப்படி இங்க வந்து ஸ்டெப் ஆபரேட்டர்ல 1ல கொடுக்கலாமோ அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம். எனக்கு -26 இப்படி கொடுக்குறேனே, இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்களேன். -26ல இருந்து -1 வரைக்கும் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? உங்களோட கெஸ் என்ன? இசட்ல இருந்து செகண்ட் எலிமெண்டா பிரிண்ட் ஆகும் ஏ வரைக்கும். ஜெட்ல இருந்தா ஏல இருந்தா? ஜெட்ல இருந்து. ஏன்? ஓகே -26 ஓகே ஆ ஓகே -1 சொல்லிட்டேன் நானு. ஏல இருந்து இசட் வரைக்கும் செகண்ட் எலிமெண்ட். அதான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்தது இல்லையா 2 அது மாதிரி தான். ஆமா ஓகே. அதுவே அப்ப இதே மாதிரி -1 to -26னா ரிவர்ஸ்ல ஜெட்ல இருந்து சொல்றேன். இப்படி வரும். -1 to -26 ட்ரை பண்ணா வருமா? ஸ்லைசிங் வந்து ரைட் டு லெஃப்ட் வராது, லெஃப்ட் டு ரைட் தான் போகும். ஓகே. சும்மா நான் இதுல இப்போ 0 to 10 அப்படின்னு கொடுத்துறேன். இதெல்லாம் அவுட்புட் புரியுதா? நீங்களே பாருங்களேன். இப்போ 5 to 25 இப்படி கொடுத்துறேன். இந்த அவுட்புட்லாம் புரியுதா பாருங்க. இப்போ நமக்கு இதான் லாஸ்ட் 4 அவுட்புட்ஸ் தானே. இந்த அவுட்புட்ஸ் புரியுதா? இந்த அவுட்புட் யாருக்கும் புரியலைன்னா சொல்லுங்க. இல்ல எனக்கு இது புரியல அப்படின்னா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. அப்போ இப்பவே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 70-80 லைன் பைத்தான் டைப் பண்ணிட்டோம். கரெக்டா? இடையில ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணா கூட ஒரு 60-70 லைன்ஸாவது நம்ம டைப் பண்ணிருப்போம். அவ்வளோ ஈஸிங்க உண்மையிலேயே. அவுட்புட்டும் ப்ரோக்ராமும் அவுட்புட்டும் கையில இருந்தாலே ட்ரெயினரோட நீடே நிறைய இடத்துல உங்களுக்கு இருக்காது. இதுல யாருக்கும் புரியலன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். செகண்ட் லைன் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே சார் லாஸ்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஃப் வந்து 5th லெட்டர் கரெக்டா? லைன் நம்பர் 81 தானே கேக்குறீங்க? ஆமா சார். எஃப் ABCDE அதாவது 0 1 2 3 4. அப்போ 5th லெட்டர் எஃப். அந்த 5th லெட்டர்ல இருந்து எவ்ரி 4th லெட்டர். அப்போ EF GHIJ 4வது லெட்டர். எஃப்ல இருந்து 4வது லெட்டர். EFக்கு அப்புறம் GHIJ தானே? புரியுதா? அதுல இருந்து 4வது லெட்டர். IJக்கு அப்புறம் KLMN. எவ்ரி 4th லெட்டர் ஃப்ரம் 5th லெட்டர். புரியுதா? கிளியரா புரியல சார். 5th லெட்டர் இப்போ ABCDEF GHIJ KLMN OP இப்படி இருக்கா? 0 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் இருக்கட்டும். 10 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். சரி, நான் இதுல சொல்றேன். இப்போ 5th லெட்டருக்கு பதிலாக 3rd லெட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3rd லெட்டர் என்னது நமக்கு? சி டி தானே? அப்போ ஃபர்ஸ்ட் அந்த டி அவுட்புட்டா வந்துடும். 3rd லெட்டர்னா நீங்க 1 2 3 இப்படி எண்ணி சொல்லக்கூடாது. இங்கே 3rd எதுன்னு பார்த்து சொல்லணும். 0ல இருந்து ஒரு அதாவது ஒன்று கழிச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்போ டி ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் 4வது லெட்டர் டிக்கு அப்புறம் 1 2 3 4 ஹெச். அதுக்கப்புறம் ஹெச்ல இருந்து 4வது லெட்டர் 1 2 3 4 எல். ஏன்னா நீங்க இங்க 4 4ன்னு தான் கொடுத்துருக்கீங்க. இப்படியே 25வது லெட்டர் வரைக்கும் 24வது லெட்டர் வரைக்கும் போகும். புரியுதா? புரியுது சார். தேங்க்யூ சார். வணக்கம் நண்பரே. இதுல கடைசி வந்து அந்த ஸ்டெப் சைஸ்ல மைனஸ் போட முடியுங்களா? -1 -2 அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோமா? நல்ல क्वेश्चन. ஸ்டெப்ல மைனஸ் கொடுத்து பார்த்தா என்ன ஆகும்? கொடுத்து பார்ப்போமா? உறுதியா. இப்போ நம்ம அடுத்ததுல ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை
இப்போ நான் சும்மா இந்த இடத்துல 2 விஷயம் கொடுக்க போகிறேன். -26லேருந்து -1 வரைக்கும் கொடுக்குறதுல -2 கொடுக்குறேன். இது ஒரு அவுட்புட் பார்க்க போகிறேன். இதில் 0லேருந்து 26 வரைக்கும் கொடுக்க போகிறேன். இதுலேயும் -2 கொடுக்க போகிறேன். அவுட்புட் என்ன வருது? லாஸ்ட் 2 அவுட்புட் என்ன? மைனஸில் எடுத்துக்காது. நம்ம மைனஸில் எடுக்கிறது எப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி கொடுக்குறத மைனஸில் எடுத்துக்காது. ஓகே ஓகே. ஏன்னா ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகிறது, அதனால மைனஸில் எடுக்காது. நல்ல சந்தேகம். நன்றி. அடுத்தது போலாமா? நம்ம யாரும் செகண்ட் லைன் அங்க -2ன்றதே 2 தான், அப்படிதானே? ஆமா. அடுத்தது போலாமா? ஜானவி ராஜ், நீங்க எந்த 2வது லைன் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் 2-3 2வது லைன் போயிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? ஜானவி ராஜ், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு டவுட். லைக் இங்க நம்ம வெறும் கோலன் கொடுத்துட்டு ஸ்டெப்னாலும் ஸ்லைஸ் ஓகே, ஸ்லைஸ்னாலும் ஒரே மாதிரி ஆபரேட்டர் தானே யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல இல்ல லைக் இத நான் வந்து மாத்தி கொடுக்கணும்னா தட் இஸ் ஸ்டெப் முன்னாடி ஸ்லைஸ் அப்புறம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரிலாம் இது இந்த ஆர்டர்ல தான் கொடுத்தாகணும், அப்படியா? இந்த ஆர்டர்ல தான் கொடுத்தாகணும். இந்த ஃபர்ஸ்ட் நல்ல கொஸ்டின். இவங்க என்ன கேட்குறாங்கங்கிறது மற்றவங்களுக்கு புரியுதா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அல்ஃபபெட்ஸ்னு கொடுக்குறீங்க, அல்ஃபபெட்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறீங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கோலனுக்கு முன்னாடி இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றீங்க. இங்க 5ன்னு கொடுத்தா 5 ஸ்டார்டிங், இங்க 20ன்னு கொடுத்தீங்கன்னா 20க்கு முன்னாடி இருக்கிற 19 வரைக்கும் வரும்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க 1, 2, 3ன்னு கொடுக்குறது ஸ்டெப் ஆப்ரேட்டர்னு சொல்றீங்களே, இதை முன்னாடி பின்னாடி இடம் மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்டார்டிங், ஃபர்ஸ்ட் கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது எண்டிங் +1, அதாவது எக்ஸ்க்ளூசிவ். செகண்ட் கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஸ்டெப் ஆப்ரேட்டர். அதான் அதோட சின்டாக்ஸ். இந்த 2வது கோலனுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் ஸ்டெப். எத்தனை ஸ்டெப் நான் தாண்டணும் அப்படிங்கிறது. அதுல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்டெப் தாண்டும். அதனாலதான் நம்ம முதல்லலாம் அந்த ஸ்டெப் ஆப்ரேட்டரை மென்ஷன் பண்ணவே இல்லை, கோலனே கொடுக்காம விட்டோம். புரியுதா? ஆமா. ஓகே ஓகே. அடுத்தது போலாமா? இப்போ இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இந்த பிளஸ் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், இப்போ ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, நான் சும்மா இப்படி காமிக்கிறேன். இப்போ வந்து பிரிண்ட் 5 + 10 அப்படின்னு கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படி வருது? பிரிண்ட் 5, இது நமக்கு பேசிக்காக தெரியுங்கிறதுனால நான் இதை காமிக்கிறேன். சரியா? 5 + 10ன்னு கொடுத்தா 15, 5 × 10ன்னு கொடுத்தா 50ன்னு வரணும். இப்படி வருதான்னு பார்ப்போம். இது நமக்கு தெரியும். சரியா? இந்த பிளஸ்ஸையும் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இதையும் ஒரு ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணா எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கறது பார்க்க போறோம். எப்படி? இப்போ இந்த இடத்துல நான் நேம் ஈக்குவல்ஸ் டு ஏதாவது ஒரு பேர் ABCD அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். சும்மா புக்ல எல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லேப்டாப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹார்ட் பீட் துடிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ நான் லேப்டாப் × 5 அப்படின்னு கொடுத்துட்டா இதோட ஆன்சர் பாருங்களேன், அதுவே 5 தடவை வந்திருக்கும். டேட்டா டைப்ஸ் அன்னைக்கு பண்ண ப்ரோக்ராம். ஓகே, இது புரியுதா? லேப்டாப் 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 லேப்டாப்னு 5 தடவை வந்துருச்சா? அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்கையும் மல்டிப்ளை பண்ணும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இந்த ஆப்ஷன் இருக்காது. ஜாவா 13ல இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜாவா 11ல கொண்டு வந்திருக்காங்க இப்படி கொடுக்குறது. இது புரியுதா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இது வரைக்கும் பேசுனதெல்லாம் இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்களா? இப்போ நான் அந்த பிளஸ் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா இல்ல கேட்கலையா? கடைசியா நான் அந்த பிளஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இது வந்து கன்கார்டினேஷன். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம்.
இந்த பிளஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டரா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது சொன்னேன். கன்கார்டினேஷன்னா என்னது அப்படின்னா ரெண்டையும் அப்படியே பக்கத்துல ஒட்ட வைக்கிறது. இப்போ நேம் குமரன் இருக்கு, ஃபாதர் நேம் ராஜான்னு இருக்குன்னா குமரனையும் ராஜாவையும் அப்படியே பக்கத்துல உட்கார வச்சு குமரன் ராஜா அப்படின்னு சொல்றதுதான் கன்கார்டினேஷன். நீங்க ஸ்ட்ரிங்ல போய் பிளஸ் யூஸ் பண்றீங்கன்னா பிளஸ் வந்து ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். பொதுவா பிளஸ் என்ன பண்ணுவோம்னா ரெண்டையும் பிளஸ் பண்ணிடும். 5 10 ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 15 கையில கொடுத்துரும். ஆனா அதையே ஸ்ட்ரிங்கா வச்சிருந்தீங்கன்னா அதை அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன் சொல்றது. அப்போ இப்போ கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டரா ஒரு ஸ்ட்ரிங்ல பிளஸ் சிம்பிள், இந்த பிளஸ் ஆப்ரேட்டர் பிளஸ் சிம்பிள் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுது, அதனால ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நம்மளும் அப்படியே சொல்லிக்கலாம், பிளஸ் ஆப்ரேட்டர் ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுங்கிறதுனால. சரியா? இந்த பிளஸ் ஆப்ரேட்டர் இப்படி ஃபங்க்ஷன் ஆகும். இல்ல நீங்க ரெண்டு பக்கமே பிளஸ்க்கு ரெண்டு பக்கமே ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா பிளஸ் வந்து கன்கார்டினேட் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ரிங் கொடுக்காம வேற ஏதாவது டேட்டா டைப் கொடுத்தீங்கன்னா என்னால இதை ஒன்றும் பண்ண முடியலையே, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதே அப்படின்னு டைப் எரர் அப்படின்னு சொல்லிடும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்காமா? நேம் சொல்லுங்க. பிளஸ் கோட்ஸ்க்குள்ள 5 கொடுத்தா அட்டாச் ஆயிக்கும், அப்படிதானே? நல்ல क्वेश्चन. ஆமா, 5ங்கிறதே நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுக்குறீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நான் எதுக்குங்க இப்போ இதுல சில பேர் क्वेश्चन கேட்கலாம், என்ன 5ங்கிறத நீங்க 5னே கொடுக்கலாமே, எதுக்கு டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறீங்க? சில இடத்துல நம்பர் எல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த மாதிரியான இடத்துல அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு அட்ரஸ் எழுதுறேன். இப்போ நான் அட்ரஸ் எழுதும்போது ஊர் பேர் எழுதுறேன். இப்போ நான் வந்து சென்னை அப்படின்னு ஊர் பேர் எழுதுறேன். அதுக்கு பக்கத்துல பின்கோடு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ பிளஸ் கொடுத்து நான் 6,42,042 கொடுத்தேன்னா இதை வந்து அதால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இதே 6,42,042 அப்படியே ஸ்ட்ரிங்கா, அதாவது வார்த்தையா எடுத்துக்கோ அப்படின்னு பைத்தான் கிட்ட சொன்னேன்னா பைத்தான் அதை அப்படியே எடுத்து சென்னை 6,42,042 அப்படின்னு அப்படியே எடுத்துக்கோ. புரியுதா? சில இடத்துல நீங்க நம்பரையே ஸ்ட்ரிங்கா கொடுக்க வேண்டியது இருக்கும். டோர் நம்பர்ல கொடுக்க வேண்டியிருக்கும், மார்க் எதுலையாவது கொடுக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி அட்ரஸ் எழுதுறதுல கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இப்படி சிங்கிள் கோட்ஸ்லயோ இல்ல டபுள் கோட்ஸ்லயோ நீங்க கொடுத்துக்கலாம். இது புரியுதா? இது புரியுதுங்க. இல்ல சிங்கிள் கோட்க்கும் டபுள் கோட்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓ சரி, நன்றி. நீங்க மாத்தி ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த பிரச்சனை மற்ற லாங்குவேஜஸ்ல கிடையாது. நீங்க பிளஸ் ஆப்ரேட்டரை ஜாவால, சில, C++ல, C# எல்லாம் பிளஸ் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி பின்னாடி வேற டேட்டா டைப் கொடுக்கலாம். பைத்தான்ல மட்டும்தான் இந்த மாதிரி பிளஸ் ஆப்ரேட்டருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஸ்ட்ரிங் இருந்தா ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ரிங் தான் இருக்கணும் அப்படிங்கிறது பைத்தான்ல மட்டும்தான். அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இப்படி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? இப்போ 6,42 எல்லாம் பிடிச்சி நான் என்னை பிடிச்சி ஸ்ட்ரிங்கா கொடுக்க சொல்றீங்க, வேற ஆப்ஷனே இல்லையா? இந்த பக்கம் ஸ்ட்ரிங் இருந்தா நான் இதை டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்க பிளஸ்க்கு பதிலாக கமா கொடுத்துக்கலாம். இப்படி கமா கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நம்பரா கொடுக்கறது அது எதுவும் பிரிண்ட் பண்ணும்போது எதுவும் கேள்வி கேட்காது. நீங்க நம்பரா தான் நான் வச்சிருக்கேன், அதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்த முடியாது என்னால அப்படின்னு சொன்னீங்கன்னா கமா கொடுத்துக்கோங்க. சரியா? அடுத்தது போலாமா? பட் கமா எல்லா இடத்துலயும் கன்கார்டினேஷன் கிடையாதுல, இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு தான் நான் சொல்றேன். கன்கார்டினேட் பண்ணாது, பிளஸ் தான் கன்கார்டினேட் பண்ணும். சரி, ஓகே. பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க கமா யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம அடுத்தது போலாமா? அப்ப நான் அடுத்தது போறேன். இப்போ யாரோ ஒருத்தரோட பேர் வாங்க போறோம். எப்படி வாங்க போறோம்? இன்புட் ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம். இதுதான் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். இப்போ பேர் வாங்க போறோம். சரியா? ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த உள்ள டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது ஆப்ஷன் தான். இப்படி கொடுக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. வெறுமனே இன்புட் பிராக்கெட்ஸே கொடுக்கலாம். இன்புட்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இன்புட் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்குள்ள மெசேஜ் கொடுக்கறது ப்ரோக்ராம் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம்லாம் கேட்குறது. இந்த அவரோட பேர், நீங்க உங்க பேரே டைப் பண்ணுங்க. உங்க பேர்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, பிரிண்ட். அப்போ எத்தனை எழுத்துன்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல, அதை லென்த்ன்னு ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். எப்படி தெரியுமா? லென் ஆஃப் நேம். அவ்வளோதாங்க. இப்போ நான் பிரிண்ட் லென்த் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்க இங்க டைப் பண்ணியிருக்கிற பேரு எத்தனை எழுத்து அப்படிங்கிறத பைத்தான் சொல்லிடும். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுவோமா?
நான் இந்த கோடை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படியே பேரலா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் டெல் யுவர் நேம் அப்படின்னு கேட்குது. ஏதாவது ஒரு நேம் நான் வந்து இப்போ நான் சும்மா ABCDE அப்படின்னு கொடுக்குறேன். ABCDE மொத்தம் 5 லெட்டர். இதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கான அப்போ லென் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்யுது. இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கிற ஃபங்க்ஷனில் லென் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். லென் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். 3 ஃபங்க்ஷன் பைத்தானில் பார்த்துருக்கோம். இந்த இன்புட்டுக்கு ஏதாவது சைஸ் லிமிட் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நம்பர்ஸ்க்கே பைத்தானில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வெறும் நம்பர் கொடுத்தாலுமே எவ்வளோ வேணாலும் லென்த் வேணாலும் போகலாம். இதுக்கு கரெக்டான அவுட்புட் வருதா, நீங்க என்டர் பண்ற நேமுக்கு கரெக்டான லென்த் கிடைச்சிருச்சா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். சார் சொல்லுங்க சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ பிரிண்ட்டுக்குள்ள கோட்ஸ் இல்லாம வெறும் ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தா அது உடனே பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் ஏதாவது ஒரு நேம் வந்து கோட்ஸ் இல்லாம கொடுத்தா எரர் காட்டுது. ட்ரை பண்ணுவோமா நீங்க சொன்னதை? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, பிரிண்ட் 5ன்னு சொன்னா எடுத்துக்குது. இதே நான் பிரிண்ட் 5 இப்படி கொடுத்தா எரர் காட்டுது. அது என்ன எரர் காட்டுதுன்னு பார்ப்போமே. இங்க பாருங்களேன், 5 கொடுத்தா அந்த 5 அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி எரர் காட்டுது. லைன் நம்பர் 101ல பிரிண்ட் ஆஃப் 5 நேம் 5 இஸ் நாட் டிஃபைன்ட். அதாவது பொதுவாகவே எப்படின்னா ஐடென்டிஃபையரோட பேரை தான் கோட்ஸ் இல்லாம கொடுக்கணும். இது 5னா என்ன? இப்போ இது இங்கிலீஷ் வார்த்தை. இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் பைத்தானுக்கு தெரியாதுல்ல. அப்போ கண்டிப்பா அது தனி லாங்குவேஜ், பைத்தான் தனி லாங்குவேஜ். அப்போ இது இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லும். அதனால தான் எரர் காமிக்குது. அப்போ இங்க லென்த்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தானே, ஏன் எரர் காமிக்கல? அத வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். நைஸ், சூப்பர். அதை டிஃபைன் பண்ணிருக்கோம். அதனால அது ஒரு ஐடென்டிஃபையர்னு எடுத்துக்குது. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒருத்தர் இருக்கிறதே எனக்கு தெரியாது. 5ன்னு ஒருத்தர் எங்க இருக்காரு, இட் இஸ் நாட் டிஃபைன்ட். அதை எனக்கு நீங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிறதுனால தான் நேம் எரர் வருது. ஐடென்டிஃபையரோட நேம். சொல்லுங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம், லெட்டர்ஸா தான் கொடுத்திருக்கோம். இத 0ல இருந்து கவுண்ட் பண்ணாதா? 1 2 3ல இருந்து தான் கவுண்ட் பண்ணிருக்கு. ஆமா, அதாவது லென்த் வந்து மொத்தம் எத்தனைங்கிறத சொல்லும். ஓகே, லென்த் எத்தனைங்கிறத சொல்லும். அதோட பொசிஷன் கேட்டீங்கன்னா 0ல இருந்து லென்த்துக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் சொல்லும். ஓகே சார். இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அதை இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷன் சொல்றத அது 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே சார். நல்ல டவுட் சார். இப்போ நம்ம நேம டைப் பண்றோம்ல சார். ஆமா. அதுல வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டோம்னா அந்த ஸ்பேஸையும் சேர்த்து தானே சார் கவுண்ட் பண்ணுது? ஆமா ஆமா. ஆனா இப்ப எனக்கு அந்த ஸ்பேஸ்லாம் இல்லாம வெறும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுத முடியுமா சார்? இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சு, நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு 2-3 நாள்லயே லூப்பிங் படிப்போம். ஃபார் எப்படி, வைல் எப்படிங்கிறதெல்லாம் படிப்போம். அப்போ முதல்ல ஸ்பேஸ்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை ஸ்பேஸ் இருக்கு நான் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. ஆமா சார். கரெக்டா? அதனால அப்போ ஸ்பேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பேஸை கண்டுபிடிச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி கவுண்ட் பண்றது, அதை நம்ம பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிற இந்த LEN அப்படிங்கிறது அது டபுள் கோட்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த இன்புட்குள்ள இருக்கிற இந்த நேம்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துரும். அதுக்கு வந்து தனியா ஸ்பேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது இந்த லென்னுக்கு. அப்படி வேணும்னா நம்ம எழுதிக்கலாம். நம்ம கண்டிப்பா அதை எழுதுவோம். நம்மளோட நேம்ல இருக்கிற கோட்ஸ் அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எழுதலாம். அதோட கவுண்ட் என்னங்கிறதெல்லாம் நம்ம தனியா கஸ்டமைஸ்டா நம்ம எழுதுவோம். லூப்பிங் பார்த்துட்டு அதை பண்ணுவோம். சரியா? ஓகே சார். சார், எனக்கு இன்னொரு தடவை லென் ஆபரேட்டர் மட்டும். லென் வந்து ஃபங்க்ஷன். சரியா? ஆப்ரேட்டர்ல இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டீங்கனாலே நீங்க இது வந்து ஃபங்க்ஷன் சொல்லணும். அப்போ இன்புட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்ங்கிறது பிராக்கெட்ஸ் இருந்தாலே ஃபங்க்ஷன். அதனால லென்னுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்னா இந்த லென் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி நிறைய லைன் எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய லைன் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, தெரியணுங்கிற கட்டாயமும் கிடையாது. இப்போ லேப்டாப் ஆன் பண்றோம், பவர் பட்டன் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணுதுன்னு தெரியும், எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதுதான் ஃபங்க்ஷன்ங்கிறது. அப்போ ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வித் நேம். இப்போ லென்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னே எனக்கு தெரியாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா அது என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா, நீங்க இந்த லென்னுங்கிறது லென்த்துங்கிறதோட சுருக்கம், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல ஏபிசிடிஇன்னு டபுள் கோட்ஸ்குள்ள நான் என்ன கொடுத்தாலும் சரி, அதை வரிசையா எண்ணும். 1 2 3 4 5ன்னு எண்ணி 5 இருக்குன்னு சொல்லும், அவ்வளவுதான். அதான் லென். ஒருவேளை நான் இங்க ஸ்பேஸ் கொடுத்து ஏபிசிடிஇன்னு கொடுத்துட்டேன்னா அதே ஸ்பேஸையும் எண்ணும். 1 2 3 4 5 6ன்னு சொல்லும், அவ்வளவுதான். இதை நீங்க டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அதை எண்ணி சொல்லும். நான் டபுள் கோட்ஸ்குள்ள 1 2 3 4 5 கொடுத்தா என்னங்க ஆகும்? ஆமா, 5 எழுத்து இருக்குன்னு சொல்லும். 1 2 3 4 5ன்னு சொல்லும். புரியுதா? ஓகே. வேற ஏதாவது இதுல கொஸ்டின்ஸ் இருக்கா? நம்ம அடுத்தது போலாமா? வேற ஏதாவது உங்க யாருக்கும் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்தது போறேன். சரியா? இப்ப அடுத்து இதுல என்ன பண்றோம்? சின்ன சின்ன விஷயம்தான். இப்ப நேம் வாங்கிட்டீங்கல்ல, இப்ப உங்களோட நேம் வாங்கிட்டீங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேனே, ஒரு வேரியபிளை இப்போ இந்த பக்கம் இருக்கிற லென்த்துங்கிறது தான் வந்து ஐடென்டிஃபையர் இல்ல வேரியபிள், ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த லென்த்ன்னு நம்ம சொல்லி இருக்கிறதுக்கு ஐடென்டிஃபையர்னு பேரு. ஐடென்டிஃபையர்னா இந்த லென் ஆஃப் நேம் நான் ஒவ்வொரு தடவையும் போய் லென் ஆஃப் நேம் என்ன, லென் ஆஃப் நேம் என்னன்னு கேட்கறதுக்கு பதிலா ஒரே ஒரு தடவை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நான் பின்னாடி எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு ஒரு 2 3 தடவை இந்த லென்த் வந்து தேவைப்படுதுன்னு வைங்களேன். இப்போ நான் சும்மா எழுதி காமிக்கிறேன். இப்போ இந்த லென்த் -2 என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, இந்த லென்த் இன்டூ 3 என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் போய் உங்க பேரோட லென்த் சொல்லுங்க, உங்க பேரோட லென்த் சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை உங்க பேரோட லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிடறேன். லென்த்னு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிடறோம். அந்த பாக்ஸ்ல இருந்து அப்போ அந்த பாக்ஸை பிரிண்ட் பண்ணா நான் ஏபிசிடின்னு கொடுத்தா 5ன்னு வரும். 5 - 2ன்னு கொடுத்தா இங்க 3ன்னு வரும். 5 × 3ன்னு கொடுத்தா இங்க 15ன்னு வரும். இதுதான் வரப்போகுது. அதுக்கு தான் இந்த வேரியபிள் இல்ல இந்த ஐடென்டிஃபையருங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இது புரியுதா? இதுல உங்க யாருக்காவது கேள்வி ஏதாவது இருக்கா? அப்படி இது புரிஞ்சிருச்சு. ஐடென்டிஃபையர் இதை நேற்று கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஐடென்டிஃபையர் இப்போ நான் அதே ஏபிசிடிஇ அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ எனக்கு 5 3 15 இப்படி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்போ இந்த ஐடென்டிஃபையர் என்ன பண்ணும்? இந்த ஐடென்டிஃபையர் இந்த வலது பக்கம் இருக்கிற மதிப்பு அந்த வேல்யூவை எடுத்து லென்த்துக்கு வச்சுக்கும். அதனால தான் நீங்க லென்த்னு பிரிண்ட் பண்ணா 5ன்னு பிரிண்ட் ஆகுது, லென்த் -2ன்னு கொடுத்தா 3ன்னு பிரிண்ட் ஆகுது, இங்கே 15ன்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ ஐடென்டிஃபையரை நான் எப்போ யூஸ் பண்ணணும்? இதே மாதிரி நிறைய தடவை எனக்கு இந்த ஐடென்டிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஒரே ஒரு தடவை தான் தேவைப்படுறதுக்கெல்லாம் நம்ம அதை எடுத்து சேவ் பண்ணி வைக்கணுமா? லென்த் என்னன்னு மட்டும் பார்க்கணும், மீதி இந்த லைன்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த எனக்கு இதோட லென்த் மட்டும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, இந்த பாருங்களேன், இந்த லைன்லாம் எனக்கு தேவையில்லை, லென்த் மட்டும்தாங்க எனக்கு வேணும் அப்படின்னா நான் நேரடியாவே இப்படி எழுதுனா தப்பா? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு இதுக்கு பேரு. அது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க, அது இருக்கட்டும். லென் ஆஃப் நேம் என்ன கொடுக்கும்? இப்போ நான் ஏபிசிடின்னு கொடுத்ததுல லென் ஆஃப் நேம் 5ன்னு கொடுத்தது. அந்த 5 தான் பிடிச்சி நீங்க லென்த்ல ஸ்டோர் பண்ணீங்க. ஸ்டோர் பண்றதுக்கு பதிலாக அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தடவை இருந்தா போதும் அப்படின்னா நான் தேவையில்லாம இப்படி லென்த்ல ஸ்டோர் பண்ணி பார்க்கணுங்கிறதுல இப்படி கொடுக்கலாம். இதுல உங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்படி கொடுத்தாலும் நம்ம ஏதாவது ஒரு நேம் இப்போ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ குமரன் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா குமரன்ங்கிறது 7 எழுத்து அப்படிங்கிறது இது காமிக்கும். ராஜேஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா 6 எழுத்துன்னு காமிக்கும். இதுல உங்க யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சும்மா சொல்றேன் உங்ககிட்ட. அதாவது தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் நீங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு ஒன்று ஸ்டோர் பண்ணணும். சும்மா ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். புரியுதா? இது புரியுதா? இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிளியர். சரி, எதுவும் கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க. சரி, அப்போ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, இருக்கனாலும் இருக்கட்டும். இதுல இருந்து போக ஆரம்பிக்கலாம். இப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம்? ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன படிச்சிருக்கோம்னு பாருங்க. பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப காலமா படிச்சுட்டு இருக்கோம். இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். இப்போ லென்னு ஒரு ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த லென் வந்து ஒரு வார்த்தையோட லென்த் என்னங்கிறத பார்த்து சொல்லும். இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ இதுல பாருங்க, இதுல நீங்க பிரிண்ட் பண்ற வார்த்தையோட
முதல் எழுத்தை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? யூசர்ட்ட இருந்து வாங்கிட்டீங்க, அதை நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அதோட முதல் எழுத்தை மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியுமா? லென் ஆஃப் நேம் ஆஃப் 0. நேம் ஆஃப் லென் ஆஃப் 0 இல்ல, நேம் ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, சரி, கரெக்டா? நேம் ஆஃப் 0ன்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் பிரிண்ட் ஆயிருமா? லாஸ்ட் லெட்டர் மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியுமா? நேம் ஆஃப் -1. சூப்பர். இவங்க சொல்றதுல உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன நேம் கொடுத்தேன்? இப்போ வந்து ராஜேஷ் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்தேன். அப்போ ராஜேஷ்னு கொடுத்தா முதல் எழுத்து, மொத்தம் 6 எழுத்துங்க, அதான் லென் ஆஃப் நேம். முதல் எழுத்து R, கடைசி எழுத்து H இப்படின்னு வந்துருச்சு. கரெக்டா? இப்போ என்ன கேட்கலாம், நான் வந்து கொடுக்கறதில்ல, எனக்கு கடைசி எழுத்தை மட்டும், அது அவர் ஸ்மால் லெட்டரா இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் சரி, கேபிட்டல் லெட்டரா மாத்தி கொடுங்க அப்படின்னா இங்க பாருங்க, டாட் அப்பர், அவ்வளவுதான், அப்பர் கேஸ். இப்போ நான் திரும்ப அதே ராஜேஷ்ங்கிறத கொடுக்குறேன், RHஆ மாத்தி கொடுத்துருச்சு பாருங்க. அப்போ ஒரு எழுத்தை கேபிட்டலா மாத்தணும்னா டாட் அப்பர்னு கொடுத்துக்கலாம். அப்போ முதல் எழுத்தை கொடுக்கணும் மாத்தணும்னா, இப்போ முதல் எழுத்து நீங்க ராஜேஷ்ல R கேபிட்டல் அடிச்சீங்க, அப்போ அதை நான் ஸ்மாலா மாத்த முடியுமா? டாட் லோயர், அவ்வளவுதான். என்ன கேட்க வந்தீங்க? யாரும் ஏதோ கேட்க வந்தீங்களா? இல்ல மிக்ஸ் கேஸ் போட முடியுமா இதுல? மிக்ஸ் அப்பர் லோயர் அப்பர் லோயர் அப்படி? பண்ணலாம். அப்பர் லோயர் அதுக்கு தனியா இருக்கா? இப்போ தனியா இல்ல, ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரா தான் நம்ம பண்றோம், மொத்த வார்த்தையும் நம்ம பண்ணல. இப்போ ஒரு எழுத்தை எடுத்து அதை தான் லோயராவோ அப்பராவோ மாத்துறோம். இப்போ நான் இதுல போய் இப்போ துளசி பிரபா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா மொத்தம் 14 எழுத்து இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் கேபிட்டலா கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ஸ்மாலா மாத்தி காமிக்கிறேன். லாஸ்ட் லெட்டர் ஸ்மாலா கொடுத்துருக்கேன், அதை நான் கேபிட்டலா மாத்தி காமிக்கிறேன். அப்போ இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கிட்டோம். என்ன படிச்சுக்கிட்டோம்? அப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன், லோயர்னு ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம். இது புரியுதா சார்? இப்போ துளசி பிரபா அப்படின்னு கொடுத்தீங்களா, இப்ப டீய வந்து டீன்னு இருக்க இடத்துல எல்லாம் நான் ஏன் மாத்தணும், இல்லைன்னா ஏன் இருக்க இடத்துல எல்லாம் எஸ்ன்னு மாத்தணும், அப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? பண்ண முடியுமே, பண்ணலாம். நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் பின்னாடி, லூப்பிங்லயும் இதுலயும் கண்டிப்பா பண்ணுவோம். எல்லா இடத்தையுமே நான் மாத்தணும்னா எப்படி மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவோம். சரியா? அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸ், இம்யூட்டபிலிட்டினா என்ன, மியூட்டபிலிட்டினா என்ன அப்படிங்கறதெல்லாம் படிச்சுட்டு பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா நீங்க கேட்கறத பண்ண முடியும். அப்போ லோயர் அப்பர் என்ன பண்ணுங்கிறது புரியுதா? அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கேட்கலாம், நான் ஒரு பேரை கொடுப்பேன். இப்போ உங்க நேம் யாராவது ஒருத்தர் நேம் எடுத்துக்கலாம், துளசி பிரபா, கணேஷ் பாண்டியன். இப்போ கணேஷ் பாண்டியன் நேம் எடுத்துக்கிறேன். இப்போ கணேஷ் பாண்டியன் நான் இன்புட் கொடுப்பேன். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன இன்புட் கொடுப்பேன்னா, இப்போ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம் அப்படின்னா நான் இப்போ வந்து இங்கே கணேஷ் பாண்டியன் அப்படின்னு கொடுப்பேன். இப்போ கணேஷ் பாண்டியன் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மட்டும் நீங்க கேபிட்டலா மாத்தி கொடுக்கணும், மீதி எல்லாம் பிரிண்ட் ஆகணும். பண்ணிடலாமா? வாய்ஸ் வரல, ஐ திங்க் மியூட் ஆயிட்டோ. ஆமாமா, அது வரைக்கும் சொல்லிட்டு தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ கேக்குதுல்ல? எஸ். புதுசா நம்ம எதுவுமே படிக்கல. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பரா மாத்த தெரியுமா? தெரியும். லாஸ்ட் லெட்டர் அப்பரா மாத்த தெரியுமா? தெரியும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு வந்து செகண்ட் லெட்டர்ல இருந்து லாஸ்ட்டுக்கு முந்தின லெட்டர் வரைக்கும் பிரிண்ட் பண்ண தெரியுமா? கணேஷ் பாண்டியன்ங்கிறதுல கணேஷ் பாண்டியன் தானே கொடுக்குறோம். கணேஷ் பாண்டியன் கொடுத்தோம்னா 1ல இருந்து 0 1 2 3 4 5 இதானே. அப்போ எனக்கு வந்து செகண்ட் லெட்டர்ங்கிறது 1ல இருந்து பாண்டியன்ல இருக்கிற இந்த எண் வந்து -1. அப்போ இங்க -1 கொடுத்தா -2 வரைக்கும் வருமா? இப்போ இந்த அவுட்புட் பாப்போமா? இப்போ ப்ளீஸ் டெல் யுவர் நேம்ல கணேஷ் பாண்டியன் கொடுக்க போறேன். கணேஷ் பாண்டியன்ங்கிறது எப்படி அவுட்புட் மாறுதுங்கிறத பார்க்க போறேன். ப்ளீஸ் டெல் யுவர் நேம் கணேஷ் பாண்டியன். 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தனித்தனியா இருக்குங்கிறதுனால தனித்தனியா GN வந்திருக்கு. புரியுதா? ஒரே லைன்ல கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். நேம் டாட் அப்பர்
இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கொடுத்து ஒரே லைனில் இப்படி கொடுத்து பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். கன்கார்டினேட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். நேம் ஆஃப் -1 டாட் அப்பர் இப்படி ஒரே லைனில் கொடுத்தா நீங்கள் கொடுக்குற நேம் ஒன்றாவே வந்துடும். இப்போ நான் திரும்பவும் கணேஷ் பாண்டியன்கிறத கொடுக்க போகிறேன். இங்க கன்காட்டினேஷன் தவிர நம்ம முன்னாடி அந்த ஸ்லாஷ் n போட்டோம் இல்லையா, அங்க வந்து ஒரே லைன்ல போடுறதுக்கு வேற ஏதோ யூஸ் பண்ணீங்களே. ஒரே லைன்ல எண்ட் எண்ட். ஓகே ஓகே ரைட். எண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்லாம் சொல்றேன்ல, நீங்க சும்மா சாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம்ல மொத்தம் ஒருத்தட்ட பேர் வாங்கியிருக்கீங்க சரியா? இந்த ப்ரோக்ராம்ல ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க. பேர் வாங்கி அதுல ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கேபிட்டலா மாத்திருக்கீங்க. மொத்தம் 2 லைன் தான். மீதி இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு இந்த 2 லைனும் தேவையில்லை. லென்த் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கு வேணும்? இந்த 2 லைனும் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. கரெக்டா? நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமையா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கிவன் ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மட்டும் கேபிட்டலா மாத்தணும். அதுக்கான C++ ப்ரோக்ராம், C# ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம், PHP ப்ரோக்ராம் அப்படின்னு நெட்ல ஃப்ரீயா இருக்கும்போது தேடி பாருங்க. ஒரு 10 லைனாவது அடிச்சு வச்சிருப்பாங்க. இவ்வளவு ஈஸியாலாம் கையில கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இதை அரேவா மாத்திருப்பாங்க. அரேவை எடுத்து அரேவோட இண்டெக்ஸ், அரேல லாஸ்ட் லென்த் -1 என்னன்னு பார்த்து அதை எப்படி அப்பர் கேஸா மாத்துறது, அதுக்கு ஆஸ்கி வேல்யூனா என்னது, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கணும் இந்த ப்ரோக்ராம் பண்றது. இவ்வளவு ஈஸியா கையில கொடுக்கறது இல்லை. அதுதான் பைத்தானோட பவர். அதனாலதான் பைத்தானோட ஃபீச்சர்ஸ்லயே ஒன்று பைத்தான் இஸ் சிம்பிள் அப்படிங்கிறது. இது புரியுதா? இதை நீங்களும் பண்ணிடுறீங்களா? நான் உங்களுக்கு இந்த கோட் அனுப்பிச்சு வைக்கவா? இந்த லென்த் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, இந்த 2 லைனே போதும். இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது புரியுதா? இதை ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்குங்கிறதுனால லாஸ்ட் வேல்யூ லாஸ்ட் கேரக்டர் அப்புறம் மாத்துறது நமக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருது. அப்படி இல்லைன்னா லென்த் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அடுத்த ப்ரோக்ராம் போலாமா? யாரும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுத்தது போலாமா? கணேஷ் பாண்டியன் டன். மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? போகலாம். எஸ் டன், போகலாம். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் தான் ஈஸியா 0 எடுப்பீங்க, -1 எடுப்பீங்க. இப்போ நான் இப்படி கணேஷ் பாண்டியன், இப்போ கணேஷ் பாண்டியன் ரொம்ப பெரிய பேரா இருக்கு, நான் வேற யாராவது ஒருத்தர் பேர் எடுத்துக்கிறேன். இதுல இப்போ இளங்கோவன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிடுவோமா? இளங்கோ 4. சரி, இளங்கோவன் அப்படின்னு ஒருத்தங்க நேம் கொடுத்துருக்கீங்க சரியா? இப்போ இளங்கோ ILANGOVEN எப்படி இருக்கு பாருங்க. 0 1 2 3 4 5 6 7 8. இதுல மிட் லெட்டர் என்ன? நடுவுல இருக்கிற எழுத்து G. இந்த பக்கம் ஒரு 4 போயிருச்சு, இந்த பக்கம் ஒரு 4. கரெக்டா? அப்போ மீதி இருக்கிறது G. நான் இளங்கோவன் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணுவேன். எனக்கு நடுவுல இருக்கிற G-யை மட்டும் நீங்க கேபிட்டலா மாத்தி கொடுக்கணும். உங்க ஐடியா என்னன்னு சொல்றீங்களா? 0 அந்த ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு கன்காட் G-யை மட்டும் தனியா, அதாவது நடுவுல இருக்கிறது லோயரா வேணுமா? பை 2 போலாம். எது பை 2? நல்ல பாயிண்ட். எது பை 2? லென்த். சரி, 8/2. 8/2 4 நல்ல பாயிண்ட். அப்படி பண்ணலாமா?
இப்ப இளங்கோவன் தான் நமக்கு கொடுத்துருக்கிற நேம்னு வச்சுக்கோங்க. அப்போ லென் ஆஃப் நேம் என்ன வரும்? 8 வரும். 8ஆ 9ஆ? 9 9 வருமா? அப்ப லென் ஆஃப் நேம் -1 கொடுத்துக்கலாமா? போடலாம். சரி, அப்ப 8 வந்துருமா? ஆமா. கரெக்டா? இந்த 8 டிவைடட் பை 2ஆ? மற்றவங்களுக்கு யாருக்காவது புரியலன்னா திரும்ப முதல்ல இருந்து சொல்லணும்னாலும் சொல்றேன். சரியா? கேட்டுக்கோங்க. லென் ஆஃப் நேம் இளங்கோவனுக்கு 9, 0ல இருந்து 8 வரைக்கும். அப்போ மொத்தம் 9 எழுத்து இருக்கு. அப்போ லென்த் 9, அதுல இருந்து 1 கழிச்சிட்டீங்கன்னா 8, 8 டிவைடட் பை 2. அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு? 4ன்னு வந்துடும். அந்த 4ல போய், அதாவது நேம் ஆஃப் 4ல போய் அப்பரா மாத்திருங்க. சரி, அப்படி பண்ணிடலாமா? இப்படி பண்றதுல பைத்தான்ல இதை ட்ரை பண்ணலாம். நல்ல அப்டேட் தான். இதை பண்றதுல பைத்தான்ல கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். என்னன்னா நீங்க வந்து 8 கிடைக்குது, அதை 2ஆல டிவைட் பண்றீங்கன்னா 4ன்னு கொடுக்காது, 4.0ன்னு கொடுக்கும். அப்ப இன்டா போட்டு இப்பதான் டைப் காஸ்டிங் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ டைப் காஸ்டிங்னா என்னது? இன்ட் ஆஃப் ஆமா ஆமா கரெக்ட் தான். இப்போ நீங்க இன்ட் ஆஃப் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இதுலயே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி புதுசா இருக்கிறவங்களுக்கு இப்போதான் நம்ம என்ன பண்ணணும்னா டைப் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிற டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணணும். புதுசா யாராவது நான் ஐடில இருந்து வரீங்க அப்படின்னா டைப் காஸ்டிங். காஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான். காஸ்டிங்கிறது வந்து உருவத்தை மாத்துறது, சேஞ்சிங் ஸ்ட்ரக்சர், அதான் காஸ்டிங். மெக்கானிக்கல் டேர்ம் காஸ்டிங்கிறது. லேப்லலாம் ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாத்துறோம்ல, அந்த டேர்ம் சிவில் மெக்கானிக்கல் டேர்ம் காஸ்டிங்கிறது. இங்கே டைப் காஸ்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி சில நேரத்தில் ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்ற வேண்டியிருக்கும். கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர், அதுதான் டைப் காஸ்டிங். அனதர் டேட்டா டைப். ஏன்னா பைத்தான்ல எக்ஸ்பிளிசிட்டா எந்த டேட்டா டைப்புன்னு தெரியாது. இப்போ மற்ற லாங்குவேஜ்னா நீங்க ஸ்ட்ரிங், இன்ட், ஃப்ளோட்டுங்கிறதெல்லாம் வெளியில எழுதிட்டு இருப்பீங்க. இங்க எதுவுமே எழுத மாட்டோம்ல. அப்போ நான் இந்த டேட்டா டைப்பை எப்படி மாத்துறது? அப்போ ஒரு டேட்டா டைப்பை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான். அப்போ நான் இப்போ ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து எனக்கு 123.456 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. எனக்கு இந்த 456லாம் வேண்டாம், புள்ளிக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் வேண்டாம், இந்த 123 மட்டும் கொடுங்க அப்படின்னா 123.456ங்கிறது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. சரியா? அதோட இன்டீஜர் மட்டும் வேணும்னா ரொம்ப ஈஸிங்க. முன்னாடி இன்ட்னு போட்டு பிராக்கெட்ல கொடுத்துட்டீங்கன்னா அதோட இன்டீஜர் கிடைச்சு. அவ்வளவுதான். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணுமா? பிரிண்ட் ஆஃப். அப்போ எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குங்க. நீங்க வந்து பிராக்கெட்ஸ் இருந்தாலே அது வந்து ஃபங்க்ஷன் சொன்னீங்களே, அப்போ இந்த இன்ட்டுங்கிறது நீங்க ஆஃப்னு வாசிக்கிறீங்களே, அப்போ இந்த இன்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா? ஆமா, இன்ட்டுங்கிறது பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷன். அப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும்? பிரிண்ட். இதோட அவுட்புட் எப்படி வருங்கிறத பார்ப்போமா? இதுதான் டைப் காஸ்டிங். 1 2 3. அப்போ இதோட அவுட்புட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். இதுல சின்ன சின்ன சந்தேகம்லாம் வரும். என்னென்ன சந்தேகம்லாம் வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஏதோ ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல 1 2 3 அவுட்புட் வந்துருச்சா? இந்த இடத்துல 1 2 3 அவுட்புட் வந்துருச்சா? மேல உள்ள அவுட்புட்லாம் விட்டுருங்க, அது பழசு. இந்த 1 2 3 வந்துருச்சா? இப்போ இதுல சின்ன சின்ன சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்னா, அப்போ இன்ட் வந்து இப்போ எனக்கு வேற சில சந்தேகம் என்னங்கிறது சொல்றேன் பாருங்க. சில டைம்ல என்ன ஆகும்னா 0.5க்கு மேல இருந்தா ரவுண்ட் ஆஃப் பண்ணுமா? இப்போ நீங்க 4.5ன்னு கொடுத்துட்டீங்க, 1 2 3.50ன்னு கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்? நீங்க வந்து 1 2 3.5க்கு மேல இப்போ 7 8ன்னு கொடுத்தா இதோட அவுட்புட் எப்படி வரும்? இந்த சந்தேகம்லாம் நார்மல். அப்போ இதுக்கெல்லாம் போய் பார்த்துருவோமே, இதெல்லாம் என்னதான் வருதுன்னு பார்ப்போம். நீங்க என்ன கொடுத்தாலும் சரி, இன்ட்னு கொடுத்தீங்கன்னா 0.5க்கு அப்புறம் இருக்கிறத, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடும். அது 5க்கு 0.5ஆ, 5க்கு மேலையா, 5க்கு கீழையா, அந்த டிஸ்கஷன் இங்கே கிடையாது, இன்ட்ல கிடையாது. அப்போ ஒரு டேட்டா டைப்பை எப்படி இன்டீஜரா மாத்துறது, இன்டீஜர் டேட்டா டைப்பா மாத்துறது அப்படிங்கிறது புரியுதா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தோம், ஸ்ட்ரிங்ல இருந்து மெல்ல அப்படியே ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், அதுல ஸ்டெப் ஆபரேட்டர் பார்த்தோம். இந்த ஸ்டெப் ஆபரேட்டர்ல இருந்து ஸ்ட்ரிங்ல குட்டி குட்டியான ஃபங்க்ஷன்ஸ், அப்பர்னா என்ன, லோயர்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ மெல்ல டைப் காஸ்டிங்குள்ள என்ட்ரி ஆயிருக்கும். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? லென்த் டிவைடட் பை 2, ஆமா முன்னாடி சொன்னது கரெக்ட் தான்.
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி இல்லைன்னா இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிடுறேன். இது புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துட்டு இதுல வேற அப்போ எந்தெந்த டேட்டா டைப் எல்லாங்க இன்டீஜரா மாத்த முடியும்? நீங்க விவரமா ஃப்ளோட்ட போய் இன்டீஜரா எனக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இப்போ வந்து இப்படி ஒரு பூலியன் வேல்யூ இதை இன்டீஜரா மாத்த முடியுமா? இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்க? இப்படி ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆன்சர் வரும்? அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்கை மாத்த முடியுமா? 0 1 இல்ல 1 0 ஒரு ஸ்ட்ரிங். இப்போ நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன், இல்லைன்னா 10 என்ன 1 2 3 4 5 அப்படி கொடுக்குறேன். இதை மாத்த முடியுமா? அப்படின்னா இதெல்லாம் மாத்த முடியும். மாத்தி பார்ப்போமா? ஏதோ ஓப்பன் ஆயிருக்கு. மாத்தி பார்ப்போமா? இதோட அவுட்புட் என்னங்கிறது பார்ப்போமா? ப்ளீஸ் பழச கேட்டுட்டு இருக்கு. ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். என்ன அவுட்புட் வந்திருக்கு? முதல்ல 3 இதுக்கும் 1 2 3 1 2 3 1 2 3 வந்திருக்கா? அஞ்சு லைன் 6 லைனுக்கான அவுட்புட் புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. முதல் 1 2 3 உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ட்ரூவோட கரஸ்பாண்டிங் இன்டீஜர் வேல்யூ 1, ஃபால்ஸோட கரஸ்பாண்டிங் இன்டீஜர் வேல்யூ 0. இன்கேஸ் ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜரா மாற்றும். ஆனா அது கண்டிப்பா பேஸ் 10 வேல்யூவா இருக்கணும். இப்போ நான் போயிட்டு ஸ்ட்ரிங்கை தான் இன்டீஜரா மாத்துதே அப்படின்னு நான் போயிட்டு இந்த இடத்துல போய் ஏதாவது ஒரு பேரெல்லாம் கொடுத்தா பேரை எப்படி நம்பரா மாத்துறது? கரெக்டா? இப்போ பாலா அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன்னு வைங்க, இதை எப்படி இன்டீஜரா மாத்துறது? வேல்யூ எரர். கரெக்டா அது சொல்லிடும், நம்ம ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அது எங்க தப்புங்கிறது 1 2 3 4 5 வரைக்கும் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பாலால லைன் நம்பர் 117 தாங்க எனக்கு பிரச்சனை. லைன் நம்பர் 117 கொஞ்சம் பாருங்க. அதுல நீங்க இன்ட் ஆஃப் பாலான்னு கொடுத்துருக்கீங்க. இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்டீஜர் வித் பேஸ் 10. நான் நீங்க பேஸ் 10 அடிமானம் 10, அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற நம்பர்னு வச்சுக்கோங்களேன். பேஸ் 10ல வந்து ஒரு நம்பர் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க இன்வேலிட் லிட்ரல போய் எனக்கு ஒரு லிட்ரல் ஒரு வார்த்தையை போய் கொடுத்துருக்கீங்க. நான் என்னங்க பண்றது? அந்த வார்த்தையை பார்த்தா பாலான்னு இருக்கு. இதை எப்படி நான் இன்டீஜரா மாத்துறது? என்னால இந்த வேல்யூவை மாற்ற முடியல. வேல்யூ எரர். இது புரியுதா? நீங்க ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தணும்னா அந்த ஸ்ட்ரிங் ஒரு பேஸ் 10 வேல்யூவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் மாற்ற முடியும். அப்போ ஸ்ட்ரிங்கை இன்டீஜரா மாத்தணும்னா பேஸ் 10 வேல்யூ தான் இருக்கணும்னு சொல்றீங்களே. பேஸ் 10ல ஃப்ளோட் வேல்யூ இருக்கலாமா? 1 2 3 பாயிண்ட், இதை நான் 1 2 3.45 கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ஸ்ட்ரிங்கா அப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? ட்ரை பண்ணி பார்ப்போமா? வேல்யூ எரர், இன்வேலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. பேஸ் 10ன்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல வந்து நீங்க அது மீன் பண்றது இன்டீஜரை தான், ஃப்ளோட்டை இல்லை. ஃப்ளோட்டை இப்படி இன்டீஜரா, அதாவது ஃப்ளோட்டை டபுள் கோட்ஸுக்குள்ள கொடுத்து இன்டீஜரா மாற்ற முடியாது. நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளோட் கொடுத்து மாத்திக்கலாம், இப்படி கொடுத்து மாற்ற முடியாது. இது புரியுதா? இல்லை உங்களை ரொம்ப குழப்பிட்டேனா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல அதாவது எங்களுக்கு இருக்கிற மெஷர்மெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று உங்களோட பிளாக். அதனால கண்டிப்பா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குங்கிறத ஆன் டெய்லி பேசிஸ் கண்டிப்பா பிளாக் எழுதுங்க. இது ஒரு பெரிய ரெக்வெஸ்ட். இன்னொரு நாள் நான் வந்து உங்களுக்கு கிட்ஹப்னா என்னங்கிறது சொல்றேன். இப்போ ஓரளவு ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அதனால கிட்ஹப் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா. ஒரு நாள் தனியா ஒரு செஷன்ல அதை ஃபுல்லாவே சொல்றேன். சரியா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாம். நண்பரே, இந்த கிட்ஹப் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அடுத்த வகுப்புல சொல்லி தருவீங்களா? அப்படின்னா நாங்க அந்த கூட அதிலேயே போட்டுடலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா சொல்றேன். நாளைக்கு சொல்றேன். சரி சரி. அப்ப நம்ம இந்த டெஸ்ட் கோட் போட அதையும் அதிலேயே போட்டு நம்ம பகிர்ந்துக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா. நன்றி நன்றி. நன்றி. சரி, அப்படி வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கே 2 மணி பார்க்கலாம். நான் இந்த கோடெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். டெலிகிராம் சாட்ல இதெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியுமா? நான் இன்னைக்கு தாமதமா நுழைஞ்ச அழைப்புல. சரி, சொல்லுங்க. ஒரு நிமிடம். இன்னைக்கு என்ன நேற்றுக்கே வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க.
சொன்னீங்க. ஆமா. அது சனிக்கிழமை இத ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆ சும்மா தியரி பார்த்தோம். சரிங்க. ஒண்ணும் பெருசா பார்க்கல நாங்க. ஆ இதுதான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நாங்க சனிக்கிழமை 1.5 மணி நேரம் தான் பார்த்தோம். சரி நாங்க சும்மா பைத்தான்ல 1, 2 ப்ரோகிராம் செஞ்சு பார்த்திருப்போம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரிங்க. இது ரெக்கார்டட் அப்லோட் பண்ணுவீங்களா எங்கேயாவது? ஆமா இருக்கு. பேரலை மீடியால அப்லோட் பண்ணுவாங்க. அதுல அந்த வீடியோ எடிட்டிங்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா அவர் நவீன் சொன்னார். அவர்தான் ஹெச்ஆர். சரி அவர் சரி சொன்னார். அதனால யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி அப்லோட் பண்ணலைனாலும் அந்த வீடியோவை இந்த டெலகிராம் குரூப்ல கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆ ஆ சரி நன்றி நண்பரே. நன்றி. வேற யாரும் புதுசா சேர்ந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் பைத்தான் ஈஸின்னு நினைச்சு வந்தேன். ஆனா உண்மையிலேயே உட்காரவே முடியல. அந்த மாதிரி யாராவது கஷ்டத்துல இருந்தாலோ, இல்ல நான் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கேன். எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு பிங் பண்ணுங்க. சரியா? எனக்கோ இல்ல நவீனுக்கோ. நவீன் குமார்னு இருப்பாரு. இல்ல முத்துராமலிங்கம் என்னோட பேரு. டெலகிராம்ல எனக்கு பிங் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அப்படி இல்லைன்னா நீங்க முன்னாடி அந்த சாட்ல கொடுத்துருக்கிற மாதிரி பைத்தான் இன்ஸ்டலேஷன், அதுக்கான என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றது, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா சொல்லல. வேர்ட்பிரஸ்ல பிளாக் கிரியேட் பண்றது, அதுக்கான வீடியோ லிங்க்கும் அந்த டெலகிராம் சாட்லயே இருக்கும். அதை பார்த்துட்டு பண்ணுங்க போதும். வேற எதுவும் தேவையில்லைங்க. சரியா? சரி, அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாமா?